நமக. ஓகே, ஹரே கிருஷ்ணா மேம். வந்துட்டீங்களா? முக்கியः சத்வகுணः தே அஸ்து பரமாத்ம விசிந்தனே கணை கௌணத்வே 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 அபி பரௌ க்யாதௌ ரஜோகுண தமோ குணௌ. ஸோ முக்கியக சத்துவகுணகா தே அஸ்து. ஏ விஷ்ணுவே, உனக்கு முக்கியமான குணமாக சத்துவகுணம் இருக்கட்டும். அஸ்து இருக்கட்டும். பரமாத்ம விசிந்தனே, நீ எப்போவுமே பரமாத்மாவையே நினச்சிட்டு அந்த நாராயணே மனசில் தாங்கின்னு இருப்பாய், சத்துவகுணத்தோடு கூடி இருப்பாய். கவுனத்துவே அதே சமயத்தில் மற்ற குணங்களும் உனக்கு இருக்கும். அது எப்படின்னா குறைவாக இருக்கும். கவுனம்னா குறைவா. அப்போ அது குறைவான குணத்தோடு எது? ரஜோகுண தமோ குணம். ரஜோகுணமும் தமோ குணமும் பரவு கியாத்தம்னா அதுவும் புகழ்பெற்ற குணங்கள் தான். முக்குணங்களால் தான் உலகமே படைக்கப்படுறதுங்கும் போது எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ மற்ற இரண்டும் அந்த ரஜோகுணம் தமோ குணம் உனக்கு கம்மி லெவலில் இருக்கட்டும். இது சத்துவகுணம் பிரதானமாக இருக்கட்டும். லக்ஷ்மியாசஹ விகாரேஷு நானாபேதேஷு சர்வதா ரஜோகுணயுதः பூத்வா விஹரஸ்வ அனயா சஹ. ஸோ லக்ஷ்மியா சக விகாரேஷு, உனக்கு நான் ஒரு லக்ஷ்மிங்கிற சக்தியை கொடுத்துருக்கேனே, அந்த சக்தியோடு நீ என்ன பண்ணோம்? உன்னுடைய நானா பேதேஷு, அந்த நானா பேதேஷுன்னு இந்த உலகத்தில், ஸோ எல்லா பேதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ விகாரம் பண்ணு. நீ உன்னை லக்ஷ்மிங்கிற சக்தியோடு கூட நீ உன்னுடைய அந்த இதில் உலகத்தில் நீ இருந்துக்கோ சர்வதா, ஆல்வேஸ். ரஜோகுண யுத்தக பூத்வா விகரஸ்வ. ஸோ எப்போவுமே அந்த செயலாற்றும் தன்மைக்கு ரஜோகுணம் வேணும். ஸோ அந்த நீ ரட்சிக்கிறதுக்கு கூட அந்த ரஜோகுணத்தோடு இது தேவை. ஸோ அதனால் ரஜோகுண யுத்தக, நீ ரஜோகுணத்தோடு கூடி இந்த லக்ஷ்மியோடு கூட விளையாடிண்டு அவ கூடிய விகாரம் பண்ணிட்டு விகாரம் பண்ணுறதுன்னு நீ சஞ்சாரம் பண்ணி கொண்டு இரு. அணையா சக, அணையான இந்த சக்தி. ஸோ உனக்கு லக்ஷ்மியை கொடுத்தாச்சு. ஸோ பிரம்மாவுக்கு சரஸ்வதி, ருத்ரனுக்கு இவர் பேர் என்னது பார்வதி, அப்படி 3 சக்தியை கொடுக்க போகிறான். அங்கே முதல் லைனில் விகாரம்னு சொன்னால் என்னது? பலவிதமாக விகாரப்பட்டு இருக்குது. உலகங்கிறதே விகாரத்தோடு கூடியது. ஸோ அந்த விகாரமான உலகத்தில் அடுத்து விகரஸ்வான்னு சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லும்போது நீ விளையாடு, சஞ்சாரம் பண்ணுன்னு அர்த்தம். வாக்பீஜம் காமராஜம் ச மாயாபீஜம் த்ருதீயகம் மந்த்ரஹ அயம் த்வம் ரமாகாந்த மத்தத்தஹ பரம அர்த்ததஹ. ஸோ வாக் பீஜம், வாக்குக்கான பீஜ மந்திரம் ஐங்கிற மந்திரம். அதுக்கப்புறம் காமராஜ பீஜம், காமராஜனை மன்மத பீஜம்னு சொல்லுவோம். இது சௌந்தரலகர்லேயும் வந்திருக்கு. நம்ம பஞ்சதசாட்சரின்னு சொல்லும் இல்லையா? பஞ்சதச எழுத்துக்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு அதிதேவதை இருக்கா. அது மாதிரி காமராஜ பீஜம்னு மன்மத பீஜம் க்ளீம் அப்படின்னு சொல்கிறது. மாயா குல பீஜம் நார்மலாக ஹ்ரீம். ஸோ ஈமோ ஹ்ரீமோ சொல்கிறது மாயா பீஜம். ஸோ அப்போ ஐம் க்ளீம் ஹ்ரீம், அவ்வளோதான். ஸோ இந்த 3ஐயும் திருத்தீயக்கம், இது 3ஆவதான ஹ்ரீம் என்ற பீஜத்தையும், மந்திரக அயம் துவம் ரமாகாந்த, ஹே ரமாவுடைய காந்தனே, ரமாபதியே, விஷ்ணுவே, இந்த மந்திரத்தை ஐம் க்ளீம் ஹ்ரீம் என்ற மந்திரத்தை மத்தத்தக நான் உனக்கு தரேன்ப்பா. இந்த மந்திரத்தையும் தரேன், சக்தியும் கொடுத்தேன், மந்திரத்தையும் தரேன். பரம அர்த்ததக, உனக்கு எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கும், உனக்கு வேண்டியதை செய்யும் இந்த மந்திரம். அதனால் அந்த மந்திரத்தையும் வாங்கிக்கோ அப்படிங்கிறான். ஜபம் தம் நித்தியம், நான் கொடுத்த இந்த ஜபத்தை டெய்லி பண்ணிட்டு விகரஸ்வ யதா சுகம், அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு நீ சௌக்கியமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இரு. யதா சுகமாக இரு. நத்தே மிருத்யு பயம் விஷ்ணு, ஏ விஷ்ணுவே, உனக்கு மரண பயமே தேவையில்லை. இந்த மந்திரத்தினால உனக்கு மரணங்கிற பயமே வராது.
ஸோ ந விஷ்ணு உனக்கு கிடையாது. நான் காலப்பிரபவம் பயம், காலத்தினால முடிஞ்சிடுவோமோ அழிஞ்சிடுவோமோ அப்படின்னு இந்த காலத்தினால் ஏற்படக்கூடிய காலரூபியால் வரக்கூடிய பயமும் ஸோ யமனை நினச்சி கூட பயப்படவே வேண்டாம் அப்படிங்கிறான். विहारः मे भविष्यति सुनिश्चयः संहरिष्यामि अहं सर्वं यदा विश्वं चर अचरम्. ஸோ மே விகாரக யாவது ஏஷ, அதாவது இந்த என்னுடைய விகாரம் என்னது, என்னுடைய லீலா விபூதி. தேவி தான் விளையாடுறா, உலகமாக பரிணமித்து அவளே ஆகி அப்படி விளையாடுறா இல்லையா. ஸோ மே விகாரக யாவத் ஏஷ, ஏஷன இந்த அண்டச்சராச்சரம், ஸோ இந்த உலகம், ஸோ என்னுடைய விளையாட்டு பூமியான இந்த அண்டச்சராச்சரம் சுநிச்சயக பவிஷ்யதி, நீ அப்போ பிரம்மா உண்டாக்கிடுவார், நீ அதை காப்பாற்றுவாய், அப்படி கண்டிப்பாக அது ஏற்படும். இப்போ பிரளயத்தில் இருக்குது, ஜலத்தில் இருக்குது, மற்றபடி இந்த என்னுடைய விகாரமாகப்பட்டது இந்த உலகில் ஏற்படத்தான் செய்யும் நிச்சயமாக. ஸோ யதா விஸ்வம் சராச்சரம் சம்ஹரிஷ்யாமி அகம் சர்வம், அப்போது எப்போ நான் இந்த உலகம் முழுவதையும் இந்த அண்டச்சராச்சரத்தையும் சம்ஹரிஷ்யாமி அகம் சர்வம்னு இது சம்ஹாரம் பண்ணுகிறேனோ, நான் லயப்படுத்துகிறேனோ, இன்னும் கண்டினியூ ஆகுது. भवन्तः अपि तदा नूनं मयि लीना भविष्यत स्मर्तव्यः अयं सदा मन्त्रः कामदः मोक्षदः तथा. அப்போ நான் லயம் பண்ணுறோச்சே, நான் சம்ஹாரம் பண்ணுறோச்சே உலகத்தை, நீங்களும் என்னோட கூட வந்துடுவேன். ஸோ மயிலீனா, எனக்குள்ளேயே நீங்கள் ஒடுங்கி விடுவீர்கள். நம்ம பாகவத்தில் பார்க்குறோச்சோ என்ன சொல்லுவான், பிரம்மா தான் படைத்த எல்லா ஜந்துக்களையும் தனக்குள்ளே தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு தான் அந்த நாராயணனுக்குள்ளே போய் படுத்து விடுவார், அப்படி அதில் பார்க்குறோம் பாகவதத்தில். இங்கே தேவி என்ன சொல்கிறா, நான் படைத்த இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் சம்ஹாரம் எல்லாம் பண்ணுற சமயத்தில், நான் கடைசியில் எல்லாம் முடித்து சம்ஹாரம் பண்ணுற சமயத்தில் நீங்களும் பவந்தக அப்பி, நீங்கள் எல்லாருமே நூனம் மயிலீனா பவிஷ்யத்தை, எனக்குள்ளேயே ஒடுங்கி விடுவீர்கள். ஸ்மர்த்தவியம் அயம் சதா மந்திரக, ஆகவே நீ அது வரைக்கும் இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். எனது ஐம் க்ளீம் ஹ்ரீம். ஸோ காமதகா, இது விருப்பங்களை கொடுக்கும், உனக்கு வேண்டியதை கொடுக்கும். மோட்சதகா, உனக்கு மோட்சத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட மந்திரம், இதை ஜபிச்சுட்டே இரு. ஸ்மர்த்தவ்யக, ஸ்மர்த்தவ்யம் அயம், ஸ்மர்த்தவ்யக அயம் மந்திரக. சமர்த்தான் இல்லை, ஸ்மர்த்த, ஸ்மரணம் ஞாபகம். ஸ்மர்த்தவ்யக அயம், ஓகே. உத்கீதேன ச சம்யுக்தः கர்த்தவ்யः சுபம் இச்சதா காரயித்வா அத வைகுண்டம் வஸ்தவ்யம் புருஷோத்தம. உத்கீதம், உத்கீதம்னு சொன்னால் அந்த ஓங்காரத்தை தான் குறிக்கிறது. ஓம்னு அப்படி மூச்சு விடாமல் அப்படி இழுத்து சொல்கிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு உத்கீதம்னு பேர். நார்மலாக உத்கீதம்னா சாமகானத்துக்கும் உத்கீதம் தான் பேர். ஏன்னா உயர்த்தி அந்த குரலில் எடுத்து பாடுறதுனால அது உத்கீதம்னு. இந்த இடத்துல உத்கீதங்கிறது ஓங்காரத்தை குறிக்கிறது. ஸோ ஓங்காரத்தோடு கூட உத்கீதேனச்ச சம்யுக்தகா, அப்போ முதல்ல வெறும் ஐம் க்ளீம் க்ரீம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஓங்காரத்தை போட்டுக்கணும். ஸோ ஓங்காரத்தோடு கூட இந்த மந்திரத்தை கர்த்தவியக சுபம் இச்சதா, உனக்கு சோபனம் வேணும், மங்களம் வேணும் என்றால் நீ இந்த ஓங்காரத்தோடு இந்த ஐம் க்ளீம் க்ரீமை சேர்த்து ஜபி. காரயிஷ்டுவா அத வைகுண்டம். ஸோ புருஷோத்தமன்னு கூப்பிட்றா, புருஷர்களில் உத்தமமான விஷ்ணுவே, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணனா உனக்கு வைகுண்டம் கிடைக்கும். ஸோ வைகுண்டம் காரயித்துவா, நீயே தான் வைகுண்டத்தை ஏற்படுத்திக்கணும், உனக்கே ஒரு வைகுண்டத்தை அமைச்சுட்டு நீ அந்த வீட்டில் குடியிருக்கணும்ட்டா. ஸோ நான்லாம் பண்ணித்தர மாட்டேன், உனக்கு ஒரு வைகுண்டத்தை நீ ஏற்படுத்தி கொண்டு காரயித்துவா செய்து கொண்டு வஸ்தவ்யம் அங்கு வசிப்பாயாக. विहरस्व यथा कामं चिन्तयन् मां सनातनीं ब्रह्मोवाच
ஸோ யதா காமம் உனக்கு இஷ்டம் போல மாம் சிந்தையன் என்ன மனசில் வச்சுக்கணும். நீ சும்மா விளையாடுறது அதெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மனசில் எப்போதும் என் ஜபம் இருக்கணும். சனாதனி மாம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய என்னை நீ நினைத்து கொண்டு சிந்தனை பண்ணிக்கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டு விகரஸ்வ சந்தோஷமாக இரு. நீ என்ன வேணால் விளையாடிக்கோ, என்ன வேணால் பண்ணு. கிருஷ்ணா ஏன பாரதேன்னு எல்லாம் பாடுறாருலையே புரந்தரதாசர்லாம். ஸோ எப்போ பார்த்தாலும் குளிக்கிற வச்சா கிருஷ்ணா அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அது மாதிரி என்ன மனசில் நினச்சிக்கோ, உன்னோட காரியத்தை பண்ணிகிட்டே இரு. பிரம்மா வாச்சா இப்போ பிரம்மா பேசுகிறார். யுக்தியுக்தா வாசுதேவம் சா ஆறு வாசுதேவனை பார்த்து அந்த விஷ்ணுவை பார்த்து இவ்வாறு சொன்ன அந்த தேவி திரிகுணா சா 3 குணங்களோட சகுண வடிவமான அந்த தேவி பராபிரகிருதிகி. ஸோ பராபிரகிருதிகி நிர்குணம் அதை அடுத்த லைன் சேர்த்து வரணும். ஸோ பராபிரகிருதி தான் தேவி. தேவி வர பிரகிருதிங்கிறது பராபிரகிருதி அபராபிரகிருதி 2. அபரான்னு சொன்னான்னா தேவிகிட்டேருந்து வேறுபட்டு வரக்கூடியது பராபிரகிருதி. அந்த உலகத்துக்கு பராபிரகிருத்தின்னு பேர். தேவிகிட்டேருந்து வெளிவரக்கூடியது பரன பிறர் அப்படிங்கும்போது அவள்கிட்டருந்து தனிப்பட்டு இந்த வெளியில் காணப்படக்கூடிய உலகத்துக்கு பராபிரகிருத்தின்னு பேர். அபராபிரகிருத்தின்னா அவளுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடியது நிர்குண வடிவத்தை குறிக்கக்கூடியது அபராபிரகிருதி. ஸோ அதனால் அவள் பரா நிர்குணா, அவள் பரமமானவள். அந்த அபராபிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த பராபிரகிருதிக்கு அப்பாற்பட்டவள். பிரகிருதிக்கு பராபிரகிருதிக்கு அப்பாற்பட்ட நிர்குண வடிவம் அவள். ஸோ சங்கரம் தேவம் அவோச்சத்து அமிர்தம் வச்சக. ஸோ அவள் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் சங்கரனை பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் விஷ்ணுவை பார்த்து பேசினவள் பக்கத்தில் இருக்கிற சங்கரனை பார்த்து பேசினாள்னு பிரம்மா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க, நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த கதையெல்லாம். गृहाण हर गौरीं त्वं महाकालीं मनोहरां कैलासं कारयित्वा च विहरस्व यथा सुखम्. படிங்க. முக்கியः तमो गुणः ते अस्तु गौणौ सत्वरजो गुणौ. கரெக்ட். ஸோ தேவி இப்போ சங்கரனை பார்த்து சொல்கிறா, ருத்ரனை பார்த்து சொல்கிறா, ஹர ஹே ஹரனே கிருஹான நான் உனக்கு ஒரு சக்தியை கொடுக்குறேன். மகாகாளிங்கிற சக்தியை கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாகாளியை உனக்கு நான் சக்தியாக தரேன். மனோகரமாக இருக்கக்கூடிய இவளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கிருஹான ஏற்றுக்கொள். கைலாசம் காரியத்துவா, நீ ஒரு ஊர் உண்டாக்கிக்கோ. உனக்கு அந்த ஊர் தான் கைலாசம். உனக்கு கைலாசத்தை நீ ஏற்படுத்திக்கொள். விகரஸ்வா யதா சுகம். அங்கே இருந்துட்டு நீ பாடு சந்தோஷமாக இந்த மகாகாளிங்கிற சக்தியோடு கூட நீ பாடு சந்தோஷமாக இரு. ஸோ முக்கியக தமோ குணக தேஸ்து. உன்னோட குணம் என்னென்னா தமோ குணம் தான் முக்கியமான குணம் உனக்கு. ஏன்னா பகவான் சம்ஹார கடவுள். ஆனால் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் உனக்கு தமோ குணத்தை நான் தரேன். உனக்கு அது முக்கியமான குணமாக இருக்கட்டும். மற்ற 2 சத்துவகுணமும் ரஜோகுணமும் கவுனம்னு குறைவான மாத்திரையில் கம்மியான லெவலில் இருக்கட்டும். அந்த 2 குணமும் உனக்கு லெவல் கம்மியாக இருக்கும். இது முக்கியமான குணமாக தமோ குணம் இருக்கும். असुरनाशार्थं रजोगुण तमोगुणौ तपस्तप्तं तथा कर्तुं स्मरणं परमात्मनः. ஸோ ரஜோகுண தமோ குணவ் எதுக்கு கொடுக்குறேன்னா, உனக்கு ரஜோகுணத்தை தமோ குணத்தை நான் எதுக்கு தரேன்னு சொன்னான்னா, அசுர நாசார்த்தம், அசுரர்களை அழிக்கணும். இப்போ அசுரர்களை அழிக்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும். அதனால ரஜோகுண தமோ குணத்தை உனக்கு சேர்த்தே தரேன் நான். விகர அதோடு கூட நீ நடா சஞ்சாரம் பண்ணு. ததா இல்லை கர்த்தும் ஸ்மரணம் பரமாத்மனக. அதே சமயத்தில் நீ பரமாத்மாவுடைய ஸ்மரணம், அவரோட ஞாபகம் இருக்கணும். ஏன்னா புருஷன் வேறில்லை, மாயை வேறில்லை. அதனால் அங்கங்கே பரமாத்மான்னு சொல்லிடுவாங்க. ஸோ பரமாத்மா புருஷன். ஸோ புருஷனுடைய அவருடைய ஸ்மரணம் கர்த்தும், அவரை நினைப்பதற்காக ததா தபக தப்தம் நீ தபஸ் பண்ணியிருக்கிறாய்.
பரமாத்மாவோட ஞாபகம் உனக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே நீ தபக தப்தம் தப்தம்னு யூ ஹவ் டன்னுட்டான். நீ தபஸெல்லாம் பண்ணியிருக்கிறாய். பரமாத்மாவோட ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கும் அவரை நினைக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் நீ தபஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாய். सर्व सत्वगुणः शान्तः गृहीतव्यः सदा अनग सर्वथा त्रिगुणा यूयं सृष्टिस्थिति अन्तकारकाः. சர்வன சிவனே. சத்துவகுணம் உனக்கு கொடுத்துருக்கேன். எதுக்கு? சாந்தக. நீ சத்துவகுணத்தை எப்போவுமே சும்மா இருக்கிற வச்செல்லாம் ரஜோகுணம் தமோ குணத்தெல்லாம் எடுத்துக்கூடாது. சத்துவகுணத்தில் தான் இருக்கணும். நீ சாந்தமாக இருக்கணும். கிரகீத்தவியக, அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்துவகுணத்தோடு அமைதியாக இருக்கணும். சதா எப்பொழுதுமே அனக, குற்றமற்ற சிவனே நீ எப்பொழுதுமே அமைதியாக சத்துவகுணத்தோடு இரு. சர்வதா திரிகுணா யுவம். சர்வதான நிச்சயமாக உங்கள் 3 பேருக்குமே 3 குணம் உண்டு. ஸோ திரிகுணா யூயம் 3 குணங்களோடு தான் நீங்கள் 3 பேரும் இருப்பேன். சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரகாக. இதில் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணுவார், ஒருத்தர் ஸ்திதி காப்பாற்றுவார், ரட்சணம் பண்ணுவார், ஒருத்தர் அந்தம் முடிப்பார், சம்ஹாரம் பண்ணுவார். அப்படி 3 பேருக்கு 3 தொழிலோடு கூட நீங்கள் 3 பேரும் முக்குணங்களோடு இருப்பீர்கள். संसारे वस्तु न एव अत्र कुत्रचित् वस्तु मात्रं तु यदृश्यं संसारे त्रिगुणं हि तत्. ஸோ ஏபிஹி விஹீனம்னு 3 குணங்கள் இல்லாமல், இந்த 3 குணங்கள் இல்லாத ஒரு வஸ்துன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதை எடுத்தாலும் 3 குணங்கள் இருக்கும். ஸோ அதனால் சம்சாரே வஸ்து ந ஏவ அத்திர குத்திரச்சித், எங்கே தேடினாலும் 3 குணங்கள் இல்லாத ஒரு வஸ்து உலகத்தில் இருக்கான கிடையவே கிடையாது. வஸ்து மாத்திரம் தூ எதிருஷ்யம் சம்சாரே திரிகுணம் ஹி தத்து. நீ எந்த ஒரு வஸ்து எடுத்துக்கோ, ஒரு துணியை பாரு, இல்லை பஞ்சப்பாரு, நூலைப்பாரு, எதை வேணா பாரு, எதை பார்த்தாலும் அது 3 குணங்களோடு சேர்ந்து தான் இருக்குமே தவிர முக்குணம் இல்லாத எதுவுமே படைக்கப்படவே படாது அப்படின்ட்டா. ஏன்னா திரிகுணத்தோட வேரியேஷன் தான் உலகமாகவே பரிணமிக்கிறது. அதுதான் மாயை, அதுதான் மூலப்பிரகிருதி பிரதானம்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த முக்குணம் இல்லாத ஒரு வஸ்துங்கிறது உலகத்தில் தேடினாலும் கிடைக்காதுன்னுட்டான். निर्गुणं लोके न भूतं न भविष्यति निर्गुणः परमात्मा असौ न तु दृश्यः कदाचन. ஸோ பார்க்கக்கூடிய வஸ்துவாகவும் இருந்து, திருஷ்யம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்து, நிர்குணமாகவும் இருக்கக்கூடியது ஒரு வஸ்துவும் கிடையாது. ஸோ அது குணம் இல்லாதது, குணத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு வஸ்து கிடையவே கிடையாது. லோகே ந பூதம், இருந்ததும் கிடையாது, ந பவிஷ்யத்தி இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ பாஸ்ட்லேயும் கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் கிடையாது. நிர்குணமாகவும் இருந்து கொண்டு பார்க்கக்கூடிய வஸ்துவாகவும் ஒரு வஸ்து இருக்குதுன்னு அது கிடையவே கிடையாது. ஸோ நிர்குணக பரமாத்மா. நிர்குணங்கிறது யாருன்னா குணங்களையெல்லாம் கடந்தவர்னு யாருன்னு சொன்னால் அவர் பரமாத்மா. அவர் பார்க்க முடியாது. பரமாத்மா பார்க்கக்கூடிய பொருளாக கிடையாது. அசௌ ந தூ திருஷ்யக, அவரை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் நிர்குண வடிவினர். கதாச்சன ந தூ திருஷ்யக, ஒரு பொழுதும் அவரை பார்க்க முடியாது. सगुणा निर्गुणा च अहं समये शङ्करोत्तमां सदा अहं कारणं शम्भो न च कार्यं कदाचन. நான் எப்படின்னா அகம்னு தேவி தன்னையே சொல்லிக்கிறா. நான் சகுணமாகவும் இருப்பேன், நான் நிர்குணமாகவும் இருப்பேன். சகுணமாக இருக்கும்போது தேவியை பார்க்கலாம், அவளை நிர்குணமாகும்போது பார்க்க முடியாது. ஸோ நான் சகுணமாகவும் நிர்குணமாகவும் நான் இருப்பேன். சமயே அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சங்கரோத்தமா, சங்கர உத்தமா.
ஷம்ன ஷேமம், ஷேமம் பண்ணுவதில் உத்தமமான நான் அப்படின்றான். ஸோ எல்லாருக்கும் ஷேமத்தை கொடுக்கக்கூடிய நான் சகுண வடிவினலாகவும் நிர்குண வடிவினலாகவும் நான் இருப்பேன். நிர்குணமாக இருக்கும்போது பரமாத்மாவோட ஐக்கிய ரூபிணி ஆகிடுவா இல்லையா, பரமாத்மா ஐக்கிய ஸ்வரூபிணி அப்படின்னு அந்த ஸ்வரூபமே மாறி போயிடும், அதுக்குள்ளேயே அடக்கமாயிடுவாங்க. சதா அகம் காரணம் சம்போ. ஸோ நான் தான் எல்லாத்துக்கும் படைப்போ காத்தலோ அழுத்தலோ எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் காரணமாக இருக்கிறது நான் தான். ஹே சம்போ, ஹே சிவனே, சிவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நச்ச காரியம், நான் காரியம்னே சொல்ல முடியாது, நான் காரணம், என்னால் வரக்கூடியது எல்லாமே காரியம். ஸோ நச்ச காரியம் கதாச்சன, ஒரு பொழுதும் நான் காரியமாக மாட்டேன். இன்னொருத்தரால் செய்யப்பட்ட ஒரு வஸ்துவாகவோ எதுவாகவும் நான் இருக்கவே மாட்டேன். நான் காரியம் கிடையாது, நான் காரணம். सगुणा कारणत्वाद्वै निर्गुणा पुरुष अन्तिके महत्तत्वम् अहङ्कारः गुणाः शब्दादयः तथा. அடுத்த ஸ்லோகம். कार्यकारणरूपेण संसरन्ते तु अहर्निशं सत् उद्भूतः तु अहङ्कारः तेन अहं कारणं शिवा. சகுணா காரணத்துவாத்வை, நான் ஒரு காரணத்தோடு தான் சகுண வடிவாக வருவேன். ஒரு கிரியேஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நான் ஒரு காரணத்தோடு கூட தான் நான் சகுணமாக ஆகுவேன். நிர்குணா புருஷாந்திகே, புருஷனோட பக்கத்தில் இருக்கும்பொழுது நானும் நிர்குண வடிவினலாகவே அவருடைய இருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு கிரியேஷன் பண்ணணுங்கிற அந்த சமயத்தில் வரும்போது தான் நான் காரியம் மாற்றும் போது தான் சகுணமாக இருப்பேன். மற்றபடி நான் நிர்குணம் புருஷனோடு கூட. மகத்தத்துவம் அகங்காரக குணாக, இந்த மகத்தத்துவம் அகங்காரம் எல்லாமே குணத்துலேருந்து தான் வருது. சப்தாதேக ததா, அது மட்டும் இல்லை, சப்தம் இந்த தன்மாத்திரைகள். ஸோ தன்மாத்திரைகள் சொல்லக்கூடியது அல்லது புலன்கள் சொல்லக்கூடிய எல்லாமே மகத்தோ அகங்காரமோ எல்லாமே குணத்தோடு சேர்ந்தவை தான். காரிய காரண ரூபேண சம்சரந்தே. ஸோ ஒன்று காரணமாக இருக்கும், அதிலேருந்து வரக்கூடியது அதோட காரியமாக இருக்கும். முதல்ல மகத்து வரும், மகத்து வந்த உடனே மகத்தை காரணமாக வச்சுண்டு பின்னாடி அகங்காரம் வரும். ஸோ அகங்காரத்தோட காரணம் என்னன்னு பார்த்தா மகத்தாக இருக்கும். அப்படி காரிய காரண ரூபேண அதிலேருந்து ஒன்று வரும்போது மேல் உள்ளது காரணமாகவும் பின்னாடி உள்ளது காரியமாகவும் அப்படி பரிணாமம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். கிரியேஷன் அப்படி தான் நடக்கும். சம்சாரந்தே அப்படி தான் சம்சாரம் வரும். தூ அகர்நிஷம். ஸோ அகர்நிஷம் எப்பொழுதுமே ஆல்வேஸ். ஸோ சத் உத்பூதக தூ, சத்து உத்பூதன சத்திலிருந்து வரக்கூடியது எல்லாமே பரமாத்மாங்கிற சத்து. அந்த சத்திலிருந்து தான் அந்த மாயைங்கிறத எடுத்துட்டு குணங்களை எடுத்துக்கொண்டு இந்த கிரியேஷன்லாம் நடக்கிறது. ஸோ அதிலிருந்து அந்த சத்து உள்ளது, அசத்திலிருந்து எதுவும் கிரியேஷன் வராது, சத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. அதனாலேயே இந்த உலகத்தை சத்து அப்படின்னு சொல்லலான்னு கூட சொல்லுவாள் இல்லையா. ஸோ சத்து உத்பூதக, சத்திலிருந்து வரக்கூடியது எல்லாமே சத்து என்று சொல்லக்கூடிய பகவான் இடத்துலேருந்து. தூ அகங்காரக தேன அகம் காரணம் சிவா. ஸோ அந்த பகவானுக்குள்ள ஒரு அகங்காரமாக நான் இருக்கேன்ட்டாகும். ஏன்னா முதல்ல அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில் பகவான் உட்காண்டான்னு தேவி என்ன பண்ணுறா, போய் அகம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுறா. இந்த அகங்காரம் நம்ம நார்மலாக பார்க்குற அகங்காரம் கிடையாது, மகத்துலேருந்து வரக்கூடிய அகங்காரம் இல்லை. இது என்ன அகம்னு சொன்னால் அகோ புருஷிகான்னு சொல்லக்கூடியவள் அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய பகவானை நீ காரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு செயலை பண்ணுறதுக்கு தூண்டுற அகங்கிற உணர்வு. ஸோ தேன அகம் காரணம் சிவா. ஸோ அந்த அகங்காரத்தை அவருக்குள் நான் ஏற்படுத்துவதனால நான் மங்களமான காரணமாக ஆகிறேன். ஸோ அந்த அகங்காரம் அந்த உணர்வு வந்தப்புறம் தான் பகவானே கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு யோசனையாக அப்போ தான் வரும் அவருக்கு. இல்லாட்டா அவர் நிர்குண வடிவமாக நிশ্চিந்தையாக உட்காண்டிருப்பார். ஸோ அதனால நான் சிவ காரணம். ஸோ ஆகவே அந்த அகங்காரத்தை நான் உள்ளுக்குள் செலுத்துவதால் அவருக்குள்ள அந்த அகங்கிற உணர்வை ஏற்படுத்துறதுனால நான் தான் அதற்கு காரணம். अहङ्कारश्च मे कार्यं त्रिगुणः असौ प्रतिष्ठितः अहङ्कार
बुद्धिः सा परिकीर्तिता அகங்காரஷ்ட மே காரியம். அந்த அகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய காரியம். அந்த பரமாத்மா சிருஷ்டி பண்ணணும்னு சொல்ல நினைச்சாரானா அவருக்குள்ளே அந்த அகங்கிற உணர்வை செலுத்துறதுக்கு நான் தான் பண்ணுறேன். ஸோ என்னுடைய காரியம் அது. அந்த அகங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நான் பண்ணுறேன். நான் திரிகுணா அசவு பிரதிஷ்டிதக. ஏன்னா அப்போ அந்த கிரியேஷன் சமயத்தில் நான் சகுண வடிவமாக அந்த 3 குணங்களோடு சேர்ந்து கொண்டு தான் இது அந்த அகங்கிற உணர்வையை நான் தூண்ட முடியும் அந்த குணத்தில். ஏன்னா மாயை தான் தேவிங்கிறது வேற இல்லை, பகவானுடைய மாயா சக்திங்கிறது வேற இல்லை, அந்த மாயை தான் தேவி. ஸோ அது திரிகுணத்தோடு கூடியது அந்த மாயை. அதனால அந்த திரிகுணம் இருக்கும்போது தான் அந்த அகங்கார உணர்வையை நான் செலுத்த முடியும். அகங்காராத் மகத்தத்துவம். ஸோ பகவானுக்குள்ளே அந்த அகங்கிற உணர்வு வந்த உடனே அதுலேருந்து முதல்ல வரக்கூடியது மகத்தத்துவம், த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸு. அதுக்கப்புறம் புத்திகீசா பரிகீர்த்திதா. நமக்குள்ளே அதை சொல்லும்போது புத்தின்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவலாக வரும்போது அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், புத்தின்றோம். எப்போவுமே புத்தி தத்துவத்தை ஜென்ரலைஸ்டாக பண்ணிவிடுவான். அந்த விஞ்ஞான கோஷம்னு வரும்போது முதல் 3 கோஷம் 3 உரை இருக்குது, 5 உரை இருக்குது. அதில் 3 உரையை வரும்போது இண்டிவிஜுவல், பர்டைனிங் டு இண்டிவிஜுவல். அன்னகோஷமோ பிராணகோஷமோ மனோமய கோஷமோ பர்டைனிங் டு இண்டிவிஜுவல். அந்த விஞ்ஞான கோஷம் வரும்போது ஜென்ரலைஸ் ஆகிடும். எல்லாருக்குள்ளேயும் புத்தி, இது அனாலிட்டிக் புத்தி, அதாவது இது தப்பு இது சரி சொல்லக்கூடிய புத்தி எல்லாருக்கும் காமன் தான். அது டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணாது. அதனால் ஸோ அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்போது அதுக்கு பேர் புத்தி. எப்படி வெளியில் வாயுன்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளே வர வச்ச பிராணன்னு பேர் சொல்கிறோமோ அது மாதிரி மகத்துங்கிறது வெளியில் டோட்டல் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது பேர் சொல்லும்போது புத்தி என்று பரிகீர்த்திதா சொல்லப்படுகிறது. महत्तत्वं हि कार्यं स्यात् अहंकारः हि कारणं तन्मात्राणि तु अहंकारात् उत्पद्यन्ते सदैव हि. ஸோ மகத்தத்துவம் ஹி காரியம்னுட்டா. இப்போ மகத்துங்கிறது காரியமாயிடுறது. ஏன்னா அது பகவான் இடத்துலேருந்து அந்த பகவானுக்குள்ளே அந்த அகங்கிற உணர்வு போனதுனால அந்த அகங்கிற உணர்வு காரணமாயிடுறது. இங்கே மகத்தத்துவம் அதுலேருந்து வெளிவரக்கூடிய மகத்தத்துவம் காரியமாயிடுறது. ஸோ காரியம் சியாத். ஸோ மகத்தத்துவம் காரியமான உடனே அகங்கார ஹி காரணம். ஏன்னா அதோடைய காரணம் என்னதுன்னா அகம். அந்த அகங்கிறது உள்ளே போச்சு, அதனால தான் அது காரணமாக இருக்குது. இது மகத்துவம் காரியமாயிடுது. தன்மாத்திராணி து அகங்காராத் உற்பத்தியந்தே. இப்போ என்னாச்சு, இதை இப்போ அடுத்தது மகத்துலேருந்து வரக்கூடிய அகங்காரம். மகத்துக்கு கீழே வரக்கூடிய 3 அகங்காரங்கள் என்னது, தைஜஸ் அகங்காரம், சத்துவ அகங்காரம், அதாவது வைகாரிக அகங்காரம் சொல்கிறோம். அப்புறம் தாமச அகங்காரம். 3 விதமான அகங்காரம் வருது இல்லையா. இந்த அகங்காரம் வருது இப்போது. ஸோ அந்த அகங்காரத்திலிருந்து எந்த இன்ஃபேக்ட் தாமச அகங்காரத்துலேருந்து தான் வரக்கூடியது தன்மாத்திரைகள். ஸோ தன்மாத்திரைகள்ங்கிறது என்னது, சப்த ரூப கந்த எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தோட குணம், ஒரு ஐம்பூதங்களோடு ஒரு குணமாக இருக்கே. காதால் கேட்கறதுக்கு அந்த ஆகாசத்தினுடைய குணமாக சப்தம் இல்லையா. அந்த மாதிரி உள்ள அந்த தன்மாத்திரைகள் புலன்கள். ஸோ அதெல்லாம் அகங்காராத் உற்பத்தியந்தே. அந்த அகங்காரத்திலிருந்து வரக்கூடியவை. எஸ்பெஷலி தன்மாத்திரைகள் தாமச அகங்காரத்திலிருந்து வரக்கூடியவை. தாமச அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரைகளும் பஞ்சபூதமும் வரும். இதோட ஆர்டர் என்னென்னா, முதல்ல ஒரு சப்தம் வரும். தன்மாத்திரை தான் முதல்ல வரும். ஓம் அதான் முதல்ல வருது. அந்த சப்தம் வரோச்ச ஹவு டு டிரான்ஸ்மிட். இந்த சப்தம் எப்படி போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகண்டாமா சப்தம். அதுக்கு ஒரு மீடியம் வேணும்னோடனே ஆகாசம் வருது. இப்படி தான் வருது. ஒன்றொன்றும் முதல்ல தன்மாத்திரை வரும், அதுக்கு அதோடைய ஒரு மீடியமாக அந்த 5 பூதங்களும் வரும். இப்படி முதல்ல வரக்கூடிய தன்மாத்திரை தாமச அகங்காரத்துலேருந்து. कारणं पंचभूतानां तानि सत्त्वसमुद्भवे कर्मेन्द्रियाणि पंच एव पंच ज्ञान इन्द्रियाणि च. ஸோ பஞ்சபூதானாம் தானி காரணம். இந்த பஞ்சபூதங்கள் வரத்துக்கு இந்த தன்மாத்திரைகள் காரணமாக இருக்குது. சப்தம் வருது, அதுக்கப்புறம் ஆகாசம், அதுக்கப்புறம் என்னாகும், இந்த தொடு உணர்ச்சி. இது ஆகாஷாத் வாயு, கரெக்டு. அதுக்கப்புறம் தொடு உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு இது வரும், தன்மாத்திரை வரும். அது தொடு உணர்ச்சிக்கு ஒரு தோல் வேணும். அப்போது என்ன ஆகுது,
வாயு வேணும் இல்லையா, காற்று இருந்தால் தான் தொடு உணர்ச்சியே வர முடியும், அதான் கொண்டு வர முடியும் நம்ம உடம்புல தொடுறதுக்கு ஒரு இது உணர்ச்சி. அப்படி அதுக்கப்புறம் அதிலேருந்து தேஜஸ் வரும், வாயுலேருந்து தேஜஸ், அக்னி ரூபம் முதல்ல வரும், ரூபத்திலேருந்து அந்த அக்னி வரும், அக்னியிலேருந்து திருப்பியும் அந்த ஜலத்துக்கு முன்னாடி என்னாச்சு ரசம்ங்கிற ஒரு டேஸ்ட் வரும், அந்த குணம் வரும், அதோடு மீடியமாக பஞ்சபூதமாக ஜலம் வரும், கடைசியில் கந்தம் வரும், முதல்ல கந்தம், அந்த மனம் வந்ததுக்கப்புறம் பூமி. இப்படி பஞ்சபூதங்களும் தன்மாத்திரையிலேருந்து சர்வசம் உத்பவே எல்லாம் புறப்படும், எல்லாம் வரும். அதுக்கப்புறம் கர்மேந்திரியாணி பஞ்ச ஏவ, கர்ம இந்திரியங்கள் 5. இதெல்லாம் நம்ம டச்சுங்கிறதுக்கு நமக்கு தோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி கை காலால் வேலை பண்ணுறோம். இந்த மாதிரி கர்ம இந்திரியங்கள் கை கால் வாக்கு பாதம் பாணி பாயு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேசக்கூடிய நாக்கில் ரெண்டு விதமான இந்திரியங்கள் நாக்கில் இருக்குது. ஒன்று பேச்சு, அது இன்னொன்று நமக்கு ஞானேந்திரியமாகப்பட்ட ரசம் டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் அதுவும் வாயில் தான் இருக்குது. ஸோ 2 இந்திரியங்களுக்கு காரணம் நம்மளுடைய நாக்காக இருக்குது அங்கே. ஸோ அது மாதிரி கை கால்கள்லாம் காரியம் பண்ணுறது. அப்புறம் செக்ஸ் ஆர்கன்ஸு ப்ளஸ்ஸு நம்மளுடைய மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள், இதெல்லாம் கர்மேந்திரியம் சொல்கிறோம். ஞானேந்திரியம் ஞானத்தை கொடுக்க, மூஞ்சிலேயே 4 இருக்குது, கண், காது, மூக்கு, வாய். ஸோ இது 4 ஆகிடுறது. இது தவிர தொக்கு, நம்மளுடைய தோல், அது நம்மளுடைய தொடு உணர்ச்சி, சுடுறதா தணுப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லையா, ஒரு ஞானத்தை கொடுக்கறது இல்லையா, அதனால இதெல்லாம் ஞானேந்திரியாணி. இதெல்லாம் அடுத்தது வருது. महाभूतानि पञ्च एव मनः षोडशम् एव च कार्यञ्च कारणञ्च एव गुणः अयं षोडश आत्मकः. ஸோ மகாபூதானிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள், அதாவது ஸ்தூல பஞ்சபூதம், சூஷ்ம பஞ்சபூதம் வேறு, ஸ்தூல பஞ்சபூதம் வேறு. சூஷ்மமான பஞ்சபூதங்கள் இப்போவுமே ஆவரணமாக இருக்குது, ஒன்றொன்று கணக்கில்லாத மைல்கள் பரவி இருக்குது. ஓரோனுக்குமே ஆவரணம்னு பேர். அந்த அகங்காரமோ மகத்தோ இந்த பஞ்சபூதங்களோ சூஷ்மமான வடிவில் மேலே 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 ஒரு லேயராக மேலே மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே லோகத்தில் வரும்போது பஞ்சீகரணமாகி ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து மெயினானது இப்போ ஆகாசம் பாதி, மற்ற 4 பூதங்களுடைய 1/8 குணம், அது எல்லாம் சேர்ந்து 4 × 1/8 அறை. இந்த அறையும் அந்த அறையும் சேர்ந்து ஆகாசத்துக்கு எல்லாத்தோட குணமும் இருக்குது. கவுனமாக சொன்னா இல்லையா தேவி, மற்ற 2 குணம் கவுனமாக இருக்கட்டுன்ட்டு, அது மாதிரி எல்லாம் அந்த அப்போ வரும்போது ஸ்தூல பூதம்னு பேர். ஸோ ஸ்தூலமான பூதங்களாக ஸ்தூல பஞ்சபூதமாக வெளிப்பட்ட பஞ்சபூதமாக இது ஒன்று 5 பூதம் வச்சா. மனசு, இந்த 10 இந்திரியங்கள் மேலே பார்த்தோம். அது தவிர மனசு, அதோட அதிகாரியாக இருக்கக்கூடியது மனசு, அதுவும் ஒரு இந்திரியந்தான். இப்படி 5 + 5 + 5 15 + ஒரு மனசு 16 ஷோடசமேவச்சா. இதெல்லாமே எங்கேருந்து வருது? குணத்திலேருந்து வருது. முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சுது. ஸோ காரியம் காரணம் செய்வ, ஒன்று காரணமாக இருக்குது, அதிலேருந்து வரக்கூடியது காரியமாக இருக்குது. இப்படி காரியமும் காரணமுமாக 16மே குணக அயம் ஷோடசாத்மக. இப்படி குணமே 16 வடிவத்தை எடுக்கிறது. இந்த குணத்தோடு உருவமாக ஒவ்வொரு வஸ்துவுமே குணவஸ்து சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ இதெல்லாமே குணத்தோடு ஒரு வேறுபாடாக வெளிப்பாடாக 16 உருவமாக குணமே வெளிப்படுகிறது. परमात्मा पुमान् आद्यः न कार्यं न च कारणम् एवं समुद्भवः शम्भो सर्वेषाम् आदिसम्भवे. ஸோ ஆதி சம்பவம் முதல்ல சிருஷ்டியும் போது பரமாத்மா புமான் ஆத்தியக, முதலில் இருந்தவர் பரமாத்மா ஒருத்தர் தான் இருந்தார். ந காரியம் ச ந காரணம், அவருக்கு காரியமோ காரணமோ கிடையாது. பரமாத்மாங்கிற ஆத்திய புருஷனுக்கு காரியமும் கிடையாது காரணமும் கிடையாது, அவருக்கு ரெண்டுமே கிடையாது.
ஆனாலும் ஏவம் சமுத்பவக இருந்தாலும் இந்த குணங்களோடு ஏற்றுக்கொண்டு இந்த மாயாதேவியான சக்தியோடு ஏற்றுக்கொண்டு அவர் வந்து உத்பவம் பண்ணுறார், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். சம்போ இப்போ யார் சிவன்கிட்ட பேசிட்டு இருக்காருனால சம்போன்னு கூப்பிட்றான். சிவனே இந்த மாதிரி உத்பவம் மாறுது இந்த உலகமெல்லாம், சர்வேஷாம் ஆதி சம்பவே முதல் சிருஷ்டி இப்படி தான்ப்பா ஆரம்பிச்சுது. संक्षेपेण मया प्रोक्तः तव तत्र समुद्भवः व्रजन्तु अद्य विमानेन कार्यार्थं मम सत्तमाः. ஸோ சம்ஷேபன சுருக்கமாக சொல்லியிருக்கு அப்படின்ட்டா தேவி. சுருக்கமாக நான் எல்லா விஷயத்தை உனக்கு சொல்லியாச்சுப்பா. மயா புரோக்தக என்னால் சொல்லப்பட்டது. தவ தத்திர சமுத்பவக நீ அதில் இப்படி உண்டானாய், இப்படி தான் நீ அந்த சிருஷ்டியில் நீயும் உண்டாயிருக்கிறாய். விரஜந்து அத்திய விமானம் எல்லோரும் போங்கப்பா கிளம்புங்கோ. ஸோ விமானத்தில் ஏறி விரஜந்து செல்லுங்கள் அத்தியா இன்று கிளம்புங்கோ. காரியார்த்தம் உங்கள் காரியத்தை பார்க்க வேண்டாமா? இனி அடுத்தது எல்லாம் எங்கிட்ட கேட்டாச்சு, உங்களுக்கு சக்தியும் கொடுத்தாச்சு, மந்திரத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, போய் சேருங்கோன்ட்டான். காரியார்த்தம் மம சத்தமாக சத்துக்களே சாதுக்களே நீங்கள் 2 பேர் 3 பேருமே உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மம காரியார்த்தம்ட்டா நான் பண்ண வேண்டிய காரியம் உங்களை வச்சு பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ என்னுடைய காரியத்துக்காக நீங்கள் செல்லுங்கள் நான் ஆணை கொடுக்குறேன். ஸ்மர்த்தவ்யா தான் ஸ்ரீலிங்கம். அடுத்த 2மே 3 லைனாக படிச்சிருங்க. 3 ஓகே மேம். ஸ்மரணாத் தர்ஷனம் துப்யம் தாஸ்யே அகம் விஷமே ஸ்திதே ஸ்மர்த்தவ்யா அகம் சதா தேவாः பரமாத்மா சனாதனः உபயோः ஸ்மரணாத் ஏவ காரியசித்திஹி அசம்சயம். ஸோ ஸ்மரணாத் தர்ஷனம் நீங்கள் நினைக்கும் போதே நான் தர்ஷனம் தந்துடுவேன். நீங்கள் என்ன நினச்சா போரும், நான் அங்கே வருவேன். தர்ஷனம் துப்பியம் தாசியே உங்களுக்கு நான் தர்ஷனம் தருவேன். அகம் விஷமே ஸ்திதே உங்களுக்கு ஏதோ கஷ்டம் வருது, விஷமம்னு சமமான நிலைமையிலே ஒரு கஷ்டமான நிலைமை வந்துடுது உங்களுக்கு, அப்போ நீ என்ன நினச்சா நான் அங்கே வந்துடுவேன். ஸ்மர்த்தவ்யா அகம் சதா தேவாக எப்பொழுதுமே நினைக்கணும். நீங்கள் கஷ்டத்தில் மட்டும்தான் நினைக்கணும் இல்லை, எப்போவுமே நினைக்கணும். அதே போல் சனாதன பரமாத்மா எப்போவுமே இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் நீங்கள் ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். உபயோகோ ஸ்மரணா தேவா எங்கள் 2 பேரையும் நீங்கள் நினைச்சாலே காரிய சிதிகி உங்களுடைய காரியம் வெற்றி பெறும், பலன் அடையும். அசம்சயம் சந்தேகமே வேண்டாம். எங்கள் 2 பேரை நினச்சி எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் அந்த காரியம் சக்ஸஸ் தான் ஆகும். தேவியும் பரமாத்மாவையும் புருஷனையும் மாயையும், மாயாவாக இருக்கக்கூடிய தேவி புருஷனாக இருக்கக்கூடிய பரமாத்மா. ஒரு செகண்டு வாசிங்கப்பா. பிரம்மோவாச்ச இத்யுக்த்வா விசசர்ஜ அஸ்மான் தத்வா சக்திஹி சுசம்ஸ்கிருதாः விஷ்ணவே அத மகாலக்ஷ்மீம் மகாகாலீம் சிவாய ச மகாசரஸ்வதீம் மஹ்யம் ஸ்தானாத் தஸ்மாத் விசர்ஜிதாः. ஸோ பிரம்மா இப்போ யார்கிட்ட சொல்கிறாருன்னா நாரதர்கிட்ட பேசியிருக்கார். பிரம்மா நாரதர் சொல்கிறார், இவ்வாறு சொல்லிவிட்டு இத்தித்வா இவ்வாறு சொல்லிவிட்டு விசசர்ஜா அஸ்மான் எங்களை விட்டுட்டா, தேவி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டா, எங்களை 3 பேரை அனுப்பிச்சிட்டா. தத்வா சக்திஹி சுசம்ஸ்கிருதா சக்திகளை கொடுத்தா, எங்களுக்கு சும்மா அனுப்பலை, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சக்தியை கொடுத்து எங்களை அனுப்பிச்சா. சுசம்ஸ்கிருதாக சக்திஹி நல்ல புடம் போட்டவர்கள், அப்படிப்பட்ட சக்திகள் பயங்கரமான சக்திகளை எங்களுக்கு அழிச்சிட்டு அவள் போய் விடை கொடுத்தாள். விஷ்ணவே அத மகாலட்சுமி விஷ்ணுவுக்கு மகாலட்சுமியை கொடுத்தா. மகாகாளியும் சிவாயஜா சிவனுக்கு மகாகாளிங்கிற சக்தியை கொடுத்தா. மஹ்யம் மகா சரஸ்வதியும் எனக்கு மகா சரஸ்வதி கொடுத்தா. ஸ்தானா தஸ்மாத் விசர்ஜிதாகா. ஸோ அப்போ அந்த மணித்வீபத்திலிருந்து நாங்கள் கிளம்பினோம், என்னை விடப்பட்டு நாங்கள் எல்லாம் அந்த மணித்வீபத்திலிருந்து விடப்பட்டோம்.
आसाद्य ते जाताः पुरुषा वयं चिन्तयन्तः स्वरूपं तत् प्रभावं परम अद्भुतं विमानं तत्सम् आसाद्य संरूढाः तत्र वैत्रयः. ஸோ ஸ்தலாந்தரம் சமாசாதியன்னா வேறு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த மணிதீபத்தை விட்டாச்சு, வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்தரம்னா வேறு இடம், வேறு இடத்துல வந்தாச்சு. தே ஜாத்தாக தே வயம் புருஷாக ஜாத்தாக, அப்படிப்பட்ட நாங்கள் 3 பேரும் அந்த மணிதீபத்தை விட்டு வெளியில் வந்த உடனே ஆம்பளையாக மாறிட்டோம். ஸோ உள்ளே இவ்வளோ நாள் பொம்பளையாக தானே இருந்தாவா. ஸோ இவ்வளோ நாள் பொம்பளையாக இருந்தவா இப்போ திடீர்னு வெளியில் வந்தோடனே நாங்கள் 3 பேர் மட்டும், அந்த சக்திகள்லாம் பெண்களாக இருக்கா, நாங்கள் மட்டும் ஆண்களாக மாறிட்டோம். தேவயம் அந்த 3 பேரும் நாங்கள் புருஷாக ஜாத்தாக புருஷனாக மாறினோம். ஸ்வரூபம் சிந்தையந்தக பகவான் தேவியுடைய ஸ்வரூபத்தையே மனசில் தியானம் பண்ணிட்டு தத் பிரபாவம், அவளுடைய பிரபாவம் எப்பேற்பட்ட பிரபாவம் அதெல்லாம் நினச்சோம். பரம அத்புதம் பிரபாவம், அற்புதமான தேவியுடைய அந்த ஒரு பிரபாவத்தை நினச்சிண்டே நாங்கள் அப்படி ஆம்பளையாக நின்னோங்க. அப்புறம் விமானம் தத்திர சம் ஆசாதியா. ஸோ அங்கே விமானம் ரெடியாக நிற்குது. வெளியில் வந்தோடனே அந்த விமானம் மட்டும் இருக்குது. சம்ரூடாக தத்திர வைத்திரயக, நாங்கள் 3 பேரை அந்த விமானத்தில் ஏறினோம். திருஷ்டம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், தீபத்தை காணல, எல்லாம் போச்சு, எல்லாம் கனவு காட்சி மாதிரி எல்லாம் காணாம போயிடுது. மணி தீபத்தையே இப்போ காணலை, விமானம் மட்டும் தான் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அங்கே மணி தீபம் இல்லை. த தீபக அசௌ நசா தேவியும் காணோம். இந்த பார்க்கடல், இந்த இது அமிர்தக்கடல் நடுவில் தானே இருந்து, எல்லாம் அமிர்தக்கடலையும் காணோம், ஒன்றும் இல்லைங்க. ஸோ புனக திருஷம் விமானம் வை தத்திர, அந்த முன்னாடி பார்த்த ஒரு விமானம் மட்டும் இப்போ ரெடியாக அங்கே நிற்கிறது எங்களுக்கு. தத்திர அஸ்மாபிகி நச்சான்யதா, வேறு எதுவுமே எங்களுக்கு பார்க்க முடியல, இந்த விமானம் மட்டும் அங்கே இருந்தது. तस्मिन् वितते विमाने प्राप्ताः वयं पङ्कजसन्निधौ च महार्णवे यत्र हतौ दुरत्ययौ मुरारिनाथौ मधुकैडव आख्यौ. ஸோ அந்த விமானத்தில் ஏறிட்டு தஸ்மின் வித்தத்தை, அது கிளம்பியாச்சு. உடனே அந்த விமானம் ஏறுறது ரெடியாக கிளம்பியாச்சு. ஆசாத்தியா கிளம்பினோம். எங்கே வந்தோம் திருப்பியும்? பங்கஜ சந்நிதவு பிராப்தாக வயம். முன்னாடி இந்த தாமரை மலரில் தானே உட்காண்டிருந்தார், அந்த இது பிரளய ஜலத்தில் தாமரை மலர் மேலே உட்காண்டிருந்தார் பிரம்மா, அதே இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அதோட முன்னாடி வந்து நின்னோம். மகா அர்ணவே, பிரளய ஜலம் இருக்காங்க. எத்தனை ஹதவ் துரத்தியோ, கொல்லப்பட்டார்கள், எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்களோ, முர அரினா, முரன் என்ற அசுரனை கொன்ற அந்த விஷ்ணுவால் கொல்லப்பட்டவர்கள் மது கைடப ஆக்கியவு. மது கைடபர் என்ற 2 அசுரர்களும் எந்த இடத்தில் கொல்லப்பட்டாலோ அதே இடத்துக்கு, பழைய இடத்துக்கு வந்து சேர்ந்தா இவா எல்லாரும் 3 பேரும். महापुराणे 18 साहस्र्यां संहितायां तृतीय स्कन्धे ब्रह्मणे श्रीदेव्या उपदेशवर्णनं नाम षष्ठोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ सप्तमोऽध्यायः. ब्रह्मोवाच एवं प्रभावा सा देवी मया दृष्टा अथ विष्णुना शिवेन अपि महाभाग ताः देव्यः पृथक् पृथक्. தாஸ்தாகானே படிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ பிரம்மா சொல்லிட்டு இருக்கார், நாரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இதை
ஏவம் பிரபாவா சாதேவி, இப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவளவள், இவ்வளோ நாள் எங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணிட்டா ஒரு செகண்டில். ஸோ அங்கேருந்து அழைச்சிட்டு போய் எல்லாம் காட்டி திருப்பி கொண்டு அனுப்பிச்சாச்சிங்க. இப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவள் தேவி மயா திருஷ்டா, நான் பார்த்தேன்ப்பா. விஷ்ணுனா திருஷ்டா, விஷ்ணுவும் பார்த்தார், அப்புறம் சிவனும் பார்த்தார். மகாபாகியமுடைய நாரதா தாஸ்தாக தேவியக பிருத்தக் பிருத்தக். அங்கே மட்டும் இல்லை, அங்கே பல தேவிகளையும் பார்த்தோம். எல்லாரும் அவளுக்கு கைங்கறி பண்ணின்னு உட்காந்துருந்தாலே அவளையும் தனித்தனியாக எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம். इति आकर्ण्य पितुः वाक्यं नारदः मुनिसत्तमः पप्रच्छ परमप्रीतः प्रजापतिम् इदं वचः. இப்போ வியாசர் தான் இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கார்? ஜனமேஜயன் கேட்டதுக்கு வியாசர் அங்கே போய் கேட்டு, அங்கே பிரம்மா அவரை கேட்டு, இப்படி வரிசையாக வந்திருக்கு கதை. ஸோ வியாசர் ஜனமேஜயன்ட்ட சொல்லிட்டு இருக்காருங்க, இது ஆக்கர்ணிய பிதுர் வாக்கியம். இப்படி அப்பா சொன்ன பிரம்மா சொன்ன வார்த்தையை நாரதர் கேட்டு, முனிசத்தமக முனிவரில் சிறந்த நாரதர் கேட்டு, பப்ரச்ச பரமப்ரீதக, பின்னையும் டவுட்டு நாரதருக்கு இன்னும் கேள்வி கேட்குறாரு. இப்போ பிரஜாபதியான பிரம்மாவை பார்த்து நாரதர் கேட்டார், இதம் வச்சக, இந்த வார்த்தையை கேட்டார். नारद उवाच पुमान् आद्यः अविनाशी यः निर्गुणः अच्युतिः अव्ययः दृष्टश्च एव अनुभूतश्च तद्वदस्व पितामह. நாரதர் கேட்குறார், ஆத்ய புமான், முதலாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் சொல்லக்கூடிய அந்த புமான் அவினாஷி, அவர் அழிவற்றவர், நாசமே அடையாதவர், எப்பொழுது இருக்கக்கூடியவர் சனாதன பிரம்மம். யக நிர்குணக, அவர் நிர்குண வடிவினர். அச்சுதிகி, வழுவவே மாட்டார். அச்சுதிகி, அவருக்கு சுதி, அவர் விழுந்தாரோ வழுகி விழுந்தாரனோ எதுவுமே கிடையாது. அப்படி வழுவாத்தவர், எப்போ அவிகாரி, எல்லாமே அவருக்கு பொருத்தம் இல்லையா. அவ்யயக, அவ்யயம்னாலும் குறைவே ஆகாதவர், குறைவே அடையாதவர். திருஷ்டச்ச ஏவ அனுபூதச்ச, அப்பா நீ அவரை பார்த்தியா? இப்போ தேவியை பார்த்தேன் கதை சொல்லி முடிச்ச உடனே கேட்குறாரு, நீ புருஷனை பார்த்தியான்னு கேட்குறாரு இப்போ நாரதர். ஸோ திருஷ்டகாச்சா ஏவ, நீ அவரை பார்த்தியா, அந்த புமானை பார்த்தியா? அனுபூதஷா, உனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது? தத்வத சோபிதாமக, அப்பா நீங்கள் அதை சொல்லுங்கப்பான்னு கேட்குறார். त्रिगुणावीक्षिता शक्तिः निर्गुणा कीदृशी पितः तस्याः स्वरूपं मे ब्रूहि पुरुषस्य च पद्मज. பத்மத்தில் பிறந்தவரே, தாமரையில் பிறந்தவரே பிரம்மாவே, திரிகுணா வீட்சிதா சக்தி, நீ சக்தியை பார்த்த யார்? மணி தீபத்தில் சகுணமான வடிவமான இந்த தேவியை நீ பார்த்த, திரிகுணத்தோடு 3 குணங்களோடு கூடிய சகுண வடிவமான தேவியை நீ பார்த்த. இந்த நிர்குணா கீதிருஷி பிதகா, நிர்குண வடிவமான தேவி எப்படி இருப்பா? அவள் எப்படி இருப்பா? நீ சகுண தேவியை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன். இப்போ நிர்குண வடிவமானவள் எப்படி இருப்பாள்? கீதிருஷி பிதக, அப்பா தஸ்யாகா ஸ்வரூபமே ப்ரூஹி, அந்த ஸ்வரூபத்தை எனக்கு சொல்லுவோம். நிர்குண வடிவிலான தேவியோட ஸ்வரூபத்தை எனக்கு சொல்லுங்க. புருஷஸ்யச்சா, அதே மாதிரி புருஷன் எப்படி இருப்பான், அந்த நிர்குண வடிவமான பிரம்மம் எப்படி இருக்கும், அதையும் சேர்த்து சொல்லுவோம் எனக்குன்னு கேட்குறார் நாரதர். मया तप्तं श्वेतद्वीपे महातपः दृष्टाः सिद्धाः महात्मानः तापसा गतम् अन्वयः. गत मन्यवः, மன்யு கோவம் இல்லையா? எதர்த்தம் ச மயா தப்தம், நான் எதுக்கு வேண்டி எந்த பரமாத்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் தபஸ் பண்ணினேன். நான் நாரதர் சொல்கிறேன், அப்பா நான் தபஸ் பண்ணினேன், ஸ்வேத தீபத்துக்கு போய் நான் தபஸ் பண்ணேன், மகா தபஸ். அந்த தபஸை எதுக்கு பண்ணினேன்? பரமாத்மா பார்க்கலாங்கிற ஆசையில் நான் பண்ணினேன். ஆனால் அங்கே என்ன பார்த்தேன்? சித்தாக திருஷ்டாக, சித்தர்களெல்லாம் பார்த்தேன்.
மகாத்மானக பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் பெரியவர்கள்லாம் பார்த்தேன். தாபசாக தபஸில் ஈடுபடக்கூடியவர்களை பார்த்தேன். தபஸோடு இருக்கக்கூடியவர்களை கத மன்யவக கோபமே இல்லாத அப்பேற்பட்ட முனிவர்கள் ரிஷிகள் இவாளெல்லாம் பார்த்தேன். அங்கே எங்கள் ஸ்வேத தீபத்தில் பரமாத்மாவை நான் பார்க்கலைங்கிறார். இப்போ परमात्मान संप्राप्तः मया असौ दृष्टिगोचरः पुनः पुनः तपः तीव्रं कृतं तत्र प्रजापते. ஸோ பரமாத்மா நான் சம்பிராப்தக, பரமாத்மா அடையவே இல்லை, பரமாத்மா எனக்கு கிடைக்கவே இல்லை, தபஸ் பண்ணிட்டு கூட மயா அசௌ என்னால் அவர் பார்க்கப்படவில்லை. என்ன திருஷ்டிகோச்சரகா, திருஷ்டிகோச்சரன கண் பார்வையில் அவர் வரவே இல்லை. புனப்புனக தபஸ் தீவிரம், மீண்டும் மீண்டும் தபஸ் பண்ணேன். நான் விடலை, பார்க்கணும்னு அப்படி மீண்டும் மீண்டும் தபஸ் பண்ணேன். கிருத்தம் தத்திர பிரஜாபதே, அந்த ஸ்வேத தீபத்தில் நான் மீண்டும் மீண்டும் பல முறை நான் தபஸ் செய்தேன். பிரம்மாவே பிரஜாபதியே என்ன சொல்கிறார் நாரதரிங்க. भवता सगुणा शक्तिः दृष्टा तात मनोरमा निर्गुणा निर्गुणश्च एव कीदृशौ तौ वदस्व मे. நீங்கள் சகுணா சக்தி திருஷ்டா பவதா, உங்களால் சகுண வடிவினலான அந்த சக்தி பார்க்கப்பட்டது. தாத்தா அப்பா மனோரமமாக ரொம்ப அழகாக இருந்த அந்த சக்தியை நீங்கள் பார்த்தேன். நிர்குணமான தேவி, நிர்குணக சைவ நிர்குணமான பிரம்மம், நிர்குணக ஆண்பிளை. ஸோ அந்த புருஷனும் நிர்குணமான தேவியும் கீதிருஷவ் எப்படி இருப்பா, தௌ வதஸ்வமே அவா ரெண்டு பேரை பற்றி சொல்லுங்கப்பா நீ கேட்குறேன். इति पृष्टः पिता तेन नारदेन प्रजापतिः उवाच वचनं तथ्यं स्मितपूर्वं पितामहः. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க ஜனமேஜயிட்ட, இது பிருஷ்டகா பிதா, அதாவது அப்பா இவ்வாறு கேட்கப்பட்டார். யார்? பிரம்மா கேட்கப்பட்டார், நாரதரால் கேட்கப்பட்டார் இந்த கேள்வி. தேன நாரதேன, அந்த நாரதரால் பிரஜாபதியாகப்பட்ட பிரம்மா கேள்வி கேட்கப்பட்டார். ஸோ உவாச்ச வச்சனம் தத்தியம், உண்மையான தத்தியம்னு உண்மையான, அது எது எப்படி இருக்குமோ அப்படியே அந்த வார்த்தைகளை ஸ்மிதபூர்வம் சிரித்து கொண்டே பிதாமகரான பிரம்மா பதில் சொன்னார் நாரதருக்கு. மேம் இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம், இன்னொரு தேங்க்யூ மேம். ब्रह्मोवाच निर्गुणस्य मुने रूपं न भवेत् दृष्टिगोचरं दृश्यञ्च नश्वरं यस्मात् அரூபம் திருஷ்யதே கதம். முனிவரே, யார்? நாரதரே. ஸோ நிர்குண வடிவத்தோட ரூபம் எங்கேருந்து தெரியும்? ந பவேத் திருஷ்டிகோச்சரம், அது கண்ணுக்கு தெரியவே செய்யாது. நிர்குண குணத்துக்கு அப்பால் போயாச்சனா அதை நம்மளால் பார்க்கவே முடியாது. அண்ட் யஸ்மாத், ஏனென்றால் நஸ்வரம் திருஷ்யம் ச, எதை நீ பார்க்குறியோ குணத்தோடு கூடியவை, பார்க்குறதெல்லாம் குணத்தோடு கூடியவை. ஸோ அதெல்லாமே நஸ்வரம், அழியக்கூடியது. ஸோ பிரம்மம் அழியாதது, நிர்குண வடிவம் அழிவே கிடையாதுன்னு சொல்லியாச்சு நான். அப்படி இருக்கும்போது பார்க்க முடியாது, அது அழியக்கூடிய பொருள் அல்ல, அது ந திருஷ்யம் நஸ்வந்த, பார்க்கக்கூடிய எல்லாமே நாசமாகும் சொல்லும்போது அது அரூபம் திருஷ்யதே கதம், அது ரூபமே இல்லாத அந்த நிர்குணம் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுப்பான்னு சொல்கிறேன். निर्गुणा दुर्गमा शक्तिः निर्गुणश्च तथा पुमान् ज्ञानगम्यौ मुनीनां तु भावनीयौ तथा पुनः.
இதனால தான் நம்ம வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தில் 8வது சமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமாதியே 2 வகைப்படும். ஒன்று வந்து சவிகல்ப சமாதி, அவிகல்ப சமாதின்னு சொல்லிட்டு. விகாரமுடைய சமாதிங்கிறது சகுண வடிவமுடைய பிரம்மாவை, அந்த பகவானே, அது தேவியோ யாரையோ எந்த சக்தியை வேணால் நினைக்கலாம். அது விகல்பம்னா அது விகாரத்தோடு கூடிய சகுண வடிவத்தை தான் நம்ம முதல்ல தியானம் பண்ண முடியும். நேரம் எடுத்த உடனே நிர்குணத்தை தியானம் கூட பண்ண முடியாது. அதனால் முதல்ல சவிகல்ப சமாதி அடையணும். அதுக்கப்புறம் தான் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோம். நிர்விகல்பம் விகாரமற்ற அந்த நிர்குண வடிவமாக அந்த சமாதியில் போகிறதுக்கு அந்த ரூபம் எல்லாமே போயிடுவாங்க. முதல்ல சகுண வடிவம். அதனால தான் 2ஆக சொல்கிறோம். அந்த சமாதியிலேயே 2 வகைப்படும். அது முதல்ல சவிகல்பம், அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி அப்படின்ட்டு. இங்கே அதான் சொல்கிறார் அவர், நிர்குணா துர்கமா சக்தி. நிர்குண வடிவமான சக்தி அவள் வந்து துர்கமா அடையவே முடியாதுப்பா. அவளை நினச்சி கூட பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவள் துர்கமா ந கம்யதே, யாராலும் அவளை அப்படியே நான் பார்த்தேனோ அடைஞ்சேனோ சொல்லவே முடியாது. நிர்குணமுடைய அந்த பகவானும் அப்படித்தான்ப்பா. ததா புமான், அந்த புருஷனும் அதே மாதிரி தான். நிர்குண வடிவமான மாயாசக்தியும் நிர்குண வடிவமான புருஷனை யாரும் பார்க்க முடியாது. துர்கமக, போகவே முடியாது. ஆனால் முனிநாம்தோ, முனிவர்கள் என்ன பண்ணுவான், ஞானகம்யவ், அந்த ஞான சக்தியினால், ஞானத்தினால பாவனீயம்னு தியானத்திலேயே அனுபூதி நிலைமைக்கு போயிடுவான். அவள் அனுபவத்தை அடைவார்களே தவிர அது கூட கண்ணால் பார்க்கறதுங்கிறது இல்லை. அந்த அனுபூதியை பாவனீயவ், தியானத்தில் அந்த தெய்வங்களை, அந்த நிர்குண வடிவத்தை, அதை நிர்விகல்ப சமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அனுபூதி அடைவார்கள். அந்த அனுபூதி வந்தப்புறம் அவள் பேசவே முடியாது. கண்டவர் விண்டதிலே, விண்டவர் கண்டதிலே சொல்கிறதான். அதுக்கப்புறம் அவள் பேசவே மாட்டான். அந்த அனுபூதியிலே அப்படியே ஐக்கியமாயிடுவா, தெய்வத்தோடு ஐக்கியமாயி அந்த ஐக்கிய ஸ்வரூபமாக ஆயிடுவாவா அப்படின்னு சொல்கிறார் இங்கே பிரம்மா. सदा प्रकृति पूरुषौ विश्वासेन अभिगम्यौ तौ न अविश्वासेन कर्हिचित्. ஸோ 2 பேருக்குமே, அந்த நிர்குண வடிவமான பிரம்மத்துக்கோ நிர்குண வடிவமான தேவிக்கோ ஆதியும் அந்தமும் கிடையாது. ஆதி நிதனம், நிதனம்னு சாவு இறப்பு. அவளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. வித்தி, தெரிஞ்சுக்கோ நாரதா, சதா பிரகிருதி புருஷவ். ஸோ பிரகிருதிங்கிற அந்த மாயை, பிரகிருதிங்கிறது எந்த மாயை தானே. ஸோ அந்த பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் என்றைக்குமே ஆதியும் அந்தமும் கிடையாது. விஸ்வாசேன அபிகம்யோத்தோ, நம்ப தான் வேணும்ப்பா, நம்பிக்கை வேணும், அந்த ஸ்ரத்தை. ஸோ அபிகம்யம், அப்படி நம்பிக்கையோடு தியானத்தில் தான் அவர்களை அடையலாம். அபிகம்யம்னு அவர்களை அடையலாம். எப்படி? ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிலீஃப், அந்த நிர்குண வடிவம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அடையலாம். தவ், அவள் 2 பேரும். ந அவிஸ்வாசேன, நம்பிக்கை இல்லாட்டினா ஒரு நாள் உன்னால் அனுபூதியில் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது அவளை. ந அவிஸ்வாசேன கர்ஹிச்சித்து, ஒரு பொழுதும் வித்தவுட் ஒரு ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை அவளை கிடைக்கவே கிடைக்காது. चैतन्यं सर्वभूतेषु यत्तद्विद्धि परात्मकं तेजः सर्वत्र गं नित्यं नानाभावेषु नारद. நாரத, ஹே நாரதா, சர்வபூதேஷு சைத்தன்யம், அது எப்படி இருக்குது, அந்த நிர்குண பிரம்மம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆக்கும் சக்தியாக இருக்கா இல்லையா, சைத்தன்யமாக இருக்கா. உள்ளுக்குள்ளே சித் சக்தியாக இருந்து நம்மளை செயல் ஆற்ற வைக்கிறா. இப்போ நம்ம பேசுகிறோம் கேட்குறோம்னு சொன்னால் அந்த சக்தி யார் கொடுக்குறா, அந்த தேவி. ஸோ சர்வபூதேஷு சைத்தன்யம், அப்படி சைத்தன்ய வடிவமாக உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை செயலாற்றுறா. எத்தத் வித்தி பராத்மகம், அது வந்து பரமாத்மாவோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கோ. அந்த சித் சக்தி வேறு எதுவும் இல்லைப்பா, உள்ளுக்குள்ளேருந்து சித் சக்தின்னு சொல்கிறிய, அதுதான் பரமாத்மாவோட ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி புரிஞ்சுக்கோ நீ. தேஜக சர்வத்ரகம், அது தேஜோமயமானது, அப்படியே ஜோதி ஸ்வரூபமானது. சர்வத்ரகம், எங்கும் நிறைந்தது. சர்வத்ரகம், எங்கும் செல்லக்கூடியது, எங்குமே, அதாவது ஓம்னி ப்ரெசன்ட், நித்தியம், என்னைக்கு இருக்கக்கூடியது, அழிவே கிடையாது. நானா பாவேஷு, பாவனை இங்கே வஸ்துன்னு எடுத்துக்கணும். பாவத்துக்கு பல அர்த்தம் உண்டு, இங்கே பாவனை வஸ்து. எல்லா பொருட்களிலுமே ஊடுருவி இருக்கக்கூடியது அந்த சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்குண வடிவம் தான், சித் சக்தி தான். ஸோ எல்லா வஸ்துலையும் அதோட ஆக்கும் ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த இயக்கிற சக்தி, அது எல்லா வஸ்துலையும் இருக்கக்கூடிய சக்தி. அப்படி நீ புரிஞ்சுக்கோ அதை அப்படிங்கிற.
व्यापकौ ताभ्यां विहीनं संसारे न किञ्चित् वस्तु विद्यते. தத்துச்ச தாம்ச, தத்துங்கிறது புருஷன், அந்த புருஷனையும் தாம் யார் அந்த மாயையும் அந்த நிர்குண வடிவமான மாயையும் அவ ரெண்டு பேரையுமே மகாபாகியமுடைய நாரதா வியாபகவ் எங்கும் நிறைஞ்சிருக்கா. அவள் ஒரு இடத்துல தான் இருக்கான்னு நினச்சிக்காது, ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கா, ஒரு டைமில் தான் இருக்கான்னு நினச்சிக்காது. எங்குமே வியாபித்திருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் நிர்குண வடிவம் எங்கும் பரவி இருக்கு. வித்தி சர்வகவ் எல்லா இடமும் ஓம்னி பிரசண்டாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்களாக நீ அதை நினச்சிக்கோ. தாபியாமிஹீனம் சம்சாரே அவர்கள் இல்லாத ஒரு பொருள் கிஞ்சித் வஸ்து ஏதாவது ஒரு பொருள் அவள் இல்லை அப்படின்னா ந வித்தியத்தே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பிரம்மம் தான் ஊடுருவி இருக்கிறது, அந்த மாயா நிர்குண வடிவமான மாயை தான் ஊடி இருக்கிறது எல்லா வஸ்துவிலையும். அதனால தான் ஒவ்வொரு வஸ்துவை பார்த்து நம்ம மோகம் அடைகிறோம், அது வேணும்னு நினைக்கிறோம். இப்படி எல்லா வஸ்துக்களையும் ஊடுருவி இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே. नित्यौ सदा देहे मिश्रीभूतौ सदा अव्ययौ एकरूपौ चिदात्मानौ निर्गुणौ निर्मलौ उभौ. மிஸ்ரீபூதௌ தேகே மிஸ்ரீபூதௌ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கா உள்ள, தனியாக ஒருன்னு நினைக்காது. அத்வைதம் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் வேறில்லை அவள் வேறில்லை, ரெண்டு பேரும் ஐக்கியம். அதனால் அவள் ரெண்டு பேருமே நம்மளுடைய தேகத்தில் டுகெதர் மிஸ்ரீபூதவ் கலந்து தான் இருக்கா. அந்த சித்துங்கிறது ரெண்டு பேரும் கலந்த ஒரு ரூபந்தான் அந்த சித்து. சதா அவ்யயவ் அழிவற்றவர்கள் ரெண்டு பேருமே தேகத்தில் சதா எப்பொழுதுமே. தௌவி சிந்தியவ் அவள் ரெண்டு பேரும் சேர்த்து தான் அப்படியே தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறோச்சே அந்த மாயா சக்தியோடு மாயாங்கிற பவரோடு கூடியுள்ள பகவான் நம்முடைய சித்தத்தை இயக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை தியானம் பண்ணணும். ஏக்க ரூபம் ஒரே ரூபந்தான் ரெண்டு பேருக்கு. சிதாத்மானம் சித்துங்கிற உள்ளுக்குள்ளே சித்துங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே ஏக்க ரூபம் ஒரே ரூபம். நிர்குணவ் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் குணமற்றவர்கள். நிர்மலவ் ஒரு விதமான பாவமோ குற்றமோ எதுவுமே கிடையாது. நிர்மலமானவர்கள் ரெண்டு பேரும் உபாவ் ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேரும் தனித்தனி நினச்சிக்காதே ஒரே வடிவம் தான் ஏக்க ரூபவ். परमात्मा असौ यो असौ सा परमा मता अंतरं न एतयोः को अपि सूक्ष्मं वेद च नारद. நாரதா யா சக்திக்கு பரமாத்மா அசௌ சக்தின்னு சொல்கிறியே, அவர் வேறு இல்லை, அந்த பரமாத்மா வேறு இல்லை. சக்தியே தான் பரமாத்மா. யோ அசௌ பரமாத்மான்னு சொல்கிற ஆளும் சா பரமாசதா அவளே பரமாதான். பரமானது பரமமான சக்தி. ஸோ பரமாத்மா வேறில்லை சக்தி வேறில்லை ரெண்டாக சொல்லிட்டார். இவள் வேறுன்னு நினச்சிக்காத, இவள் தான் அவள் அவர் தான் இவள், அவ்வளோதான் மொத்தத்தில். ந அந்தரம் தயோஹோ அவள் ரெண்டு பேர் கிடையாது, வித்தியாசமே கிடையாது, ஒரு விதமான வேறுபாடு அவள் ரெண்டு பேர் கிடையாது. சூஷ்மம் கோபி சூஷ்மம் மைன்யூட்டாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் சூஷ்மமான ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா ந அந்த வித்தியாசம் கூட கிடையாது. வேத ச நாரதா யாருமே அறிய மாட்டார்கள், ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நாரதா. आदित्य सर्वशास्त्राणि वेदान् सांगांश्च नारद न जानाति तयोः सूक्ष्मम् अन्तरं वीरतिं विना. ஸோ ஆதித்ய சர்வசாஸ்திராணி எல்லா சாஸ்திரங்களையும் கற்று, ஆதித்யனா அத்தியனம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது, எல்லா சாஸ்திரங்களையும் கற்று வேதங்களை கற்று அங்கான் வேதத்தோட அங்கங்களை எல்லாம் படித்து நாரதா ந ஜானாதி தயோஹோ சூஷ்மம் இதெல்லாம் படித்த அப்புறம் கூட தேடி பார்த்தாலும் அவர் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் தெரியாது. ஸோ ந ஜானாதி தயோஹோ சூக்ஷ்மம் அந்தரம் ஒரு சின்ன
சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கூட ரெண்டு பேர் கடையில பார்க்கவே முடியாது. என்ன நீ சாஸ்திரம் படி, என்ன வேணால் வேதத்தை படி, கிடைக்காது. வீரதிம் வினா அப்படி ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக ஏதாவது வித்தியாசம் தெரியணுமானா முதல்ல வைராக்கியத்தை அடையணுங்கிற. ஸோ வைராக்கியம் இல்லாமல் ஒரு சின்ன அளவு கூட வித்தியாசத்தை ஒன்றால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வைராக்கியம் வந்தால் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும்? பகவானுடைய சக்தி தான் இவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? ஸோ விரத்தின்னு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது வைராக்கியம். அந்த வைராக்கியம் இல்லாமல் எந்த விதமான ஒரு சிறு வித்தியாசத்தை கூட அவள் ரெண்டு பேருக்கு இடையில கண்டுபிடிக்க முடியாது. सर्वं विश्वं स्थावर जंगमं कथं तद्रहितं पुत्र भवेत् कल्पशतैः अपि. तद्रहितं ஓகே. அகங்காரகிருதம் சர்வம் விஸ்வம். ஸோ அகங்கிற அந்த உணர்வுலேருந்து எல்லாமே கிளம்பிது. ஸோ அந்த அகங்காரத்துலேருந்து தான் உலகம் ஃபுல்லாக வந்துடுது. ஸ்தாவரமோ அதே அசையா பொருட்கள், ஜங்கமம், மூவிங் அண்ட் நான் மூவிங் எல்லாமே அண்ட சராச்சரங்களுமே இந்த அகங்காரத்திலிருந்து எல்லாமே வந்திருக்கு, உலகம் எல்லாமே. ஸோ அந்த அகங்காரம் இல்லாவிட்டால் கதம் தத் ரஹிதம், தத் என்னது? அந்த அகங்காரம். அந்த அகங்காரம் இல்லாவிட்டால் புத்திர ஹே நாரதா பவேத் கல்பசதைரஹி. ஸோ அந்த அகங்காரங்கிறது இல்லாட்டா இந்த ஒரு 1000 கல்பம் போட்டோமே, கல்பசதைரபி நூற்றுக்கணக்கான கல்பங்கள் போனால் கூட அண்டச்சராச்சங்கள் ஏற்படுமா என்ன? ஏற்படாது. பிரளயத்திலே உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த அகங்கிற உணர்வு அந்த வந்தாத்தான், அந்த தேவியோட அந்த உணர்வு அந்த பகவான்கிட்ட போனாதான் அண்டச்சராச்சங்கள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த அகங்காரம் இல்லாவிட்டால், தத்ரஹிதம் அந்த அகங்காரம் இல்லாவிட்டால் இந்த சராச்சரங்கள் கல்பசதைரபி கதம் பவேத்து. நூற்றுக்கணக்கான கல்பங்கள் முடிஞ்சாலும் பிரம்மனோட ஆயுசு நூற்றுக்கணக்காக முடிஞ்சுட்டே இருந்தால் கூட சிருஷ்டிங்கிறது ஏற்படாது. निर्गुणं सगुणः पुत्र कथं पश्यति चक्षुषा सगुणं च महाबुद्धे चेतसा संविचारय. நிர்குணம் சகுணக புத்திர, அதாவது நிர்குணம்னா நிர்குணத்தை, அதாவது குணமெல்லாம் தாண்டி அந்த பகவானை, சகுணக குணத்தோடு கூடிய சற்றுஷா அந்த கண்களால், குணம் இருக்கும்போது ஒரு உருவம் வருது, அதில் கண்ணெல்லாம் இருக்குது, கண்ணு மூக்கு காது எல்லாம் இருக்குது. ஸோ அந்த குணத்தோடு கூடிய கண்களால் கதம் பசிதி எப்படி பார்க்க முடியும்? ஸோ குணமும் நிர்குணமும் நேர ஆப்போசிட்டு. குணமெல்லாம் தாண்டியாச்சு, குணமே இல்லாத ஒரு வஸ்து அந்த பக்கம் நிர்குணமாக இருக்குது. அந்த நிர்குணத்தை குணத்தால் எப்படி பார்க்க முடியுங்கிற? குணத்தோடு கூடிய சற்றுஷா கதம் பசியதி எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. சகுணம் ச மகாபுத்தே. ஸோ மகாபுத்திசாலியான ஹே நாரதா நீ என்ன பண்ணணும்? ஆகவே நிர்குணத்தை போய் தேடிட்டு மனசில் போட்டு மண்டை போட்டு குழப்பிக்காதே. சகுணம் ச சேத்தசா சம்விச்சாரைய, உன்னுடைய சித்தத்தினாலுடைய மனசினால் நீ என்ன பண்ணணும்? சகுணத்தையே நீ விசாரித்து அறிவாய். அந்த தேவியையே நீ பிரார்த்தனை பண்ணு, அவளையே தியானம் பண்ணு. நிர்விகல்ப சமாதியிலெல்லாம் போனங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதே. சகுணத்தையே தியானம் பண்ணி விசாரித்து அறிவாயாகன்னு சொல்கிறார் பிரம்மா. அடுத்த ஸ்லோகம். சமாவ்ருதம் சேதः கதம் ஜானாதி நிர்குணம் அஹங்கார உத்பவம் தச்ச தத்விஹீனம் கதம் பவேத். ஓகே. பித்தேன ஆச்சாதிதா ஜிஹ்வா. நாக்கில் பித்தம் நம்ம சொல்கிறோம்ல, சில சமயம் பித்தமாக இருக்கும், ஒன்றுமே டேஸ்ட் தெரியலமோ இல்லையா நாக்கில். அந்த பித்தமாக இருக்கக்கூடிய நாக்கில் ஏதாவது டேஸ்ட்டு தெரியுமா? ஸோ கட்டு பித்தம் விஜானாதி ரசம், அது ஒரே ஒரு ரசம் தான் தெரியும். பித்தமாக இருக்குதுன்னு எல்லா ரசமுமே அதுக்கு பித்தமாக தான் தெரியும்.
ஸோ அந்த நாக்குக்கு அந்த அது ஒன்று தான், அந்த பிட்டர்னஸ் எல்லாமே கசக்கும், அதில் போட்டால் எதிர்த்தாலும் கசக்கிறது. ஸோ அந்த கடு பித்தம், அந்த கடுமையான அந்த பித்த ரசம், அந்த ஒரு டேஸ்ட்டு எல்லாமே கசப்பு, அந்த ஒரு டேஸ்ட்டு தான் அந்த நாக்குக்கு தெரியும். அதே மாதிரி கண்ணில் பித்தம்னு என்னது, கண்ணு சரியாக தெரியாது, காமால கண்ணு வந்துருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வரும்போது எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும். மஞ்சகாமால கண்ணனுக்கு மஞ்சளாவே தெரியலாம். ஸோ அதனால ரூபம் அதுவும் ரூபமும் அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே மஞ்சள் அடித்த மாதிரி அந்த பித்தத்தோடு கூடிய கண்களுக்கு அப்படி தான் தெரியும். அதே மாதிரி குணைகி ஆவருத்தம் சேத்தக, எப்படி பித்தத்தால் நாக்கும் கண்ணும் அடிபட்டு அதனால அதோட ஒரிஜினல் இது போயிடுத்தோ, அதே மாதிரி குணங்கிறது அடிக்கிறது மனசில். ஸோ மனசு ஆவருத்தம் சேத்தக மனசில் குணங்கள் அடிக்கப்பட்டதுனால கதம் ஜானாத்தி நிர்குணம், அதுக்கு நிர்குணத்தை பார்க்க முடியாது. ஸோ குணத்தால் அடிக்கப்பட்ட மனது அதுக்கு ஒன்று தெரியும், சகுண வடிவம் மண்ணு தான் அது, அதால் யோசிக்க முடியும், ஏன்னா குணத்தோடு கூடி இருக்குது. அது நிர்குணத்தை நினச்சா முடியவே முடியாது. அதான் முதலே சொல்லிட்டார், நீ நிர்குணத்தை யோசிக்காதே, சகுணத்தையே யோசின்னுட்டார் முதலியே. ஸோ அதனால் அதுக்கு நிர்குணம் தெரிய போகிறது இல்லை. அந்த மனசுக்கு அகங்கார உத்பவம் தச்ச, அந்த மனசு எங்கேருந்து வந்தது, அகங்காரத்தினால் ஏற்பட்டது. அந்த அகங்காரம் நான்கிறது இருக்கே, அதான் கர்த்தா நான் சொல்கிறதே அந்த மனசு தானே சொல்கிறது இப்போது. ஸோ அகங்கார உத்பவம் தச்சா, அந்த மனசும் அகங்காரத்தோடு கூடி தத்விஹீனம் கதம்பவேத், அந்த நிர்குணத்துக்கு அகங்கிறதே கிடையாது. என்ன அகம் கிடையாது, நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிர்குணத்தை நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவனாகப்பட்டவன் எப்படி அறிய முடியும், அறிய முடியாது. ஸோ குணவிச்சேதக யாவத்துன, எதுவரையிலும் நீ குணங்களை தாண்டி போனோம், விச்சேதம் பண்ணினோம், குணங்களெல்லாம் கட் பண்ணிட்டு குணாதீதனா ஆகணும், குணத்தையெல்லாம் தாண்டி போனோம். அதுவரையிலும் தாவத்து தத்தர்ஷனம் குத்தக, அந்த நிர்குணத்தை உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. குணங்களை தாண்டாதவனால் குணத்தோடு கூடிய பிரம்மத்தை தான் தியானிக்க முடியுமே தவிர நிர்குண வடிவத்தை தியானிக்கவே முடியாது. தத் தர்ஷனம், அந்த நிர்குண வடிவத்தோடு தர்ஷனம் கேட்டியே பார்க்க முடியுமான்ட்டு. ஸோ அந்த குணங்களை தாண்டாத வரையில் அந்த நிர்குணத்தை பார்க்க முடியாது. ததா சித்தே எதா அகங்கார வர்ஜிதக, நான்கிற எண்ணமே போயிடணும், எல்லாமே அவன். ஸோ தட் இஸ் ஒன்லி ஹீ, தட் இஸ் நோ ஐ, நான்கிறதே இல்லை, எல்லாமே அவன் தான் இருக்காங்க, வேறு யார் இருக்கா, அவன் மட்டும்தான் இருக்கான். அப்படின்னு இந்த அகங்காரத்தை எல்லாம் தொலைச்சதுக்கப்புறம் தம் பஷ்யதி ததா சித்தே, அப்போ மனசில் அவன் விளங்குவான். ஸோ மனசில் அந்த பகவான் தானே ஸ்புரிப்பான், அது மனசால் உணர முடியும். அப்போ தான் அகங்காரம் இல்லாமல் நான்கிற எண்ணம் இல்லாமல் போனால் அந்த பகவான் மனதுக்குள் அவனை பார்க்க முடியும். முனிவர்கள்லாம் அப்படி தான் பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை, நான்கிறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குற வச்சு தான் முடியுங்கிறார். नारद उवाच स्वरूपं देवदेवेश त्रयाणाम् एव विस्तरात् गुणानाम् स्वरूपः अस्ति इ अहङ्कारः त्रिरूपकः सात्विकः राजसश्चैव तामसश्च तथा अपरः विभेदेन स्वरूपाणि वदस्व पुरुषोत्तम. ஸோ நாரதர் கேட்குற அடுத்த கேள்வி கேட்குறாரு. இப்போ தேவதேவேஷனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனான பிரம்மாவே, திரயாணாமேவ குணானாம் திரயாணாமேவ, 3 குணங்கள் சொன்னியே, அந்த 3 குணங்களை சொரூபம் விஸ்தராத், அது எப்படிப்பட்ட சொரூபத்தோடு கூடியது,
சத்துவகுணத்துக்கு என்ன ஸ்வரூபம், ரஜோகுணத்துக்கு என்ன ஸ்வரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி ஒரு ஆளை பார்த்தோன்னே சொல்லணும் இவன் சத்துவ ஸ்வரூபி சொல்லணும், இல்லையா ரஜோ ஸ்வரூபின்னு சொல்லணும். ஒரு ஆளை பார்த்தா எப்படி தெரியும்? ஸோ அதோடைய ஸ்வரூபம் எப்படி? விஸ்தராத் விஸ்தாரமாக எத் ஸ்வரூபோ அஸ்தி. ஸோ எந்த ஸ்வரூபத்தோடு கூட ஒரு மனிதரில் அது விளங்குகிறதோ அந்த ஸ்வரூபம் எப்படி? அகங்காரக 3 ரூபத்திற்கு, அதே மாதிரி அகங்காரம் 3 விதப்படும் அப்படின்னு சொல்கிறே, அது 3 ரூபமானது. அகங்காரம் எப்படி? சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், அபரக தாமச அகங்காரக. ஸோ 3ஆவதான தாமச அகங்காரம். இதெல்லாத்தோட ஸ்வரூபத்தையும் தெரியணும் இதெல்லாம். ஸோ வி பேதேன அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு ஸ்வரூபாணி, அந்த அதோட அகங்காரத்தோட ஸ்வரூபம், குணக்கோட ஸ்வரூபம். வதஸ்வ புருஷோத்தமனே ஹே பிரம்மாவே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். அகங்காரத்தோட 3 விதமும் குணங்களோட 3 விதத்தையும் டீட்டெயிலாக சொல்லுங்கோன்ட்டு. विज्ञात्वा विप्रमुच्ये अहं ज्ञानं तद्वद मे प्रभो गुणानां लक्षणानि एव विदतानि विभागशः. ஸோ குணானாம் லக்ஷணானி, குணங்களோட லட்சணங்கள், சத்துவகுணத்தோட லட்சணம், ரஜோகுணம், தமோகுணம், இவத்தோட லட்சணங்கள் எல்லாம் விதத்தானி நன்றாக பண்ணியிருக்கா, நல்ல விஸ்தாரமாக இருக்குது எல்லா குணங்களும். ஸோ விபாகசக தனித்தனியாக பிரித்து சொல்லணும். யத்ஞாத்வா இப்படி குணங்களோட ஸ்வரூபத்தெல்லாம் நான் அறிஞ்சு, விப்ரமுச்சே அகம் நான் இந்த குணங்களை தாண்டி போனோம். ஸோ தமோ குணம் கெடுதல், அது நமக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் தான் தமோ குணத்தை தொலைக்கணும்னே தோணும். அது தெரியாத வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? தமோ குணத்தோட சுபாவம் அதோட ஸ்வரூப்பெல்லாம் ஒன்றுமே தெரிலன்னா நம்ம தாண்டணுன்னு நினைக்க கூட மாட்டோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த குணங்களெல்லாம் தாண்டதை பற்றியே யோசிக்க முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் அறிந்து விட்டு யத்ஞாத்வா இந்த குணங்களோட ஸ்வரூபத்தை அறிஞ்சிட்டு விப்ரமுச்சே அகம் நன்றாக நான் இந்த குணங்களை தாண்டி விடுவேன். ஞானம் தத்வதாமே பிரபோ, அந்த ஞானத்தையும் நீங்களே சொல்லுங்கோட்ட. ஸோ இதெல்லாம் எப்படி நான் இந்த ஸ்வரூபத்தை அறிந்து நான் இதிலிருந்து விடுதலை அடையணும், 3 குணங்களை தாண்டினவன் ஆகணும், அதையும் சொல்லுங்கள். ஏவ லட்சணானி ஏவ. ब्रह्मोवाच त्रयाणां शक्तयः तिस्रः तद्ब्रवीमि तव अनग ज्ञानशक्तिः क्रियाशक्तिः अर्थशक्तिः तथा अपरा. பிரம்மா சொல்கிறார். இப்போது முதல்ல அகங்காரத்தை பற்றி சொல்கிறார். ஸோ த்ரயாணாம் சக்தையக, ஸோ 3 விதமான சக்திகள் இருக்குது. ஸோ அது அகங்காரத்துலேருந்து தான் வரக்கூடியது. அகங்கிறது நான் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து 3 சக்திகள் கிளம்புறது. ஸோ தது பிரவீமி தவ அனக, ஸோ நான் சொல்கிறேன் உனக்கு அனக குற்றமற்ற நார்தா உனக்கு நான் சொல்கிறேன் 3 சக்திகள். என்னெல்லாம் சக்தி இருக்குது? ஞான சக்தி, கிரியாசக்தி, அது தவிர ததா அபரா அர்த்தசக்தி. அர்த்தசக்திங்கிறது திரவிய சக்தி, விஷயங்களோடு கூடிய சக்தி. ஸோ ஞானம் விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளிவரக்கூடிய ஞானம், கிரியாசக்தி அந்த திரவியங்களெல்லாம் யூஸ் பண்ணி காரியம் பண்ணக்கூடிய ஆற்றல், அதுக்கப்புறம் திரவியம் அந்த விஷயங்கள் பூர்ணமான விஷயங்கள். ஸோ இப்படி 3 விதமான சக்திகளாக இருக்கிறது. அது திரயாணாம் அகங்காரானாம்னு சேர்த்துக்க வேண்டியது. அகங்காரத்திலிருந்து இந்த 3 சக்திகள் வருகிறது. सात्विकस्य ज्ञानशक्ति राजसस्य क्रियात्मिका द्रव्यशक्तिः तामसस्य तिस्रश्च कथिताः तव. ஸோ சாத்வீக குணம் இருக்கும்போது ஞானசக்தி, அங்கே ஞான சக்தி உண்டாகும். எப்படி?
நம்ம வந்து சத்துவகுணத்தோடு இருக்கும்போது நமக்கு அந்த பகவானை பற்றி நினைப்பு, அப்படி அந்த பஜனைக்கு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் ஏற்படும். அதே ராஜச சக்தி இருக்கும்போது ஆற்றுல சமையல் பண்ணலாமா, சாப்பிடலாமா, இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். அது கிரியாசக்தி, செயலாற்றுறது. இதுன்னா மனசாலேயே பஜனை அனுபவிக்குது. அந்த மாதிரி போகும். ஞான சக்தி வேறு, கிரியாசக்தி வேறு. ஸோ அது ராஜச குணம் இருக்கும்போது, ராஜச அகங்காரம் ஒன்றுடா நான் சொல்கிறேன், அந்த ராஜச அகம் மேலோங்கி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவே, காரியம் பண்ணுவேன். கிரியாசக்தி அங்கே வரும். திரவிய சக்தின்னு என்னது, அனுபவிக்கிறது, சும்மா விஷயங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. அது வந்து தாமசஸ்ய. ஸோ தாமச குணத்தோடு, தாமச அகங்காரத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு அந்த திரவிய சக்தி ஆப்ரேட் ஆகும் அந்த இடத்துல. திஸ்ரக கதிதாக தவ, இப்படி 3 விதமான அகங்காரத்தோடைய சக்திகளை பற்றி உனக்கு நான் சொன்னேன். கதிதாக சொல்லப்பட்டது. शक्ति राजसस्य क्रियात्मिका द्रव्यशक्तिः तामसस्य तिस्रश्च कथिताः तव तेषां कार्याणि वक्ष्यामि शृणु नारद तत्त्वतः तामस्या द्रव्यशक्तेश्च शब्द स्पर्श समुद्भवः रूपं रसश्च गन्धश्च तन्मात्राणि प्रचक्षते शब्दैक गुण ஆஹா, மூணு தான், 3 ஸோ தேஷாம் காரியாணி. இப்போ இந்த சாத்விக சக்தியால் வரக்கூடிய அந்த ஞான சக்தி, அப்புறம் இந்த ராஜச சக்தி, தாமச சக்தி எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். ஸோ வட்சாமி, நான் சொல்கிறேன். சுணு நாரதா, கேளுப்பா நாரதா. தாமசியாக திரவிய சக்தி, தாமசி சக்தின்னு சொல்லக்கூடிய திரவிய சக்தி, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் தாமசி சக்தி அல்லது திரவிய சக்தி. ஆக மொத்தம் தாமச குணம், அவ்வளோதான். தாமச குணம் எல்லாமே குணத்தானே ஆதாரம். இந்த குணத்துலேருந்து வரக்கூடியதானே சக்திகள். அந்த குணம் தாமச குணம். இது அப்படியே பாகவதத்தை அப்படியே பார்க்க வேண்டியதான். அதே அங்கேருந்து தான் வருது. தாமச குணத்திலேருந்து என்னெல்லாம் வந்தது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த இதெல்லாம் தன்மாத்திரைகள் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதை இங்கே சக்தியாக உருவகப்படுத்தி சொல்கிறார். அந்த தாமச குணத்தை தாமச சக்தி ஒரு பேர் போட்டு சக்தியாக உருவகம் பண்ணி சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ அந்த தாமச சக்தி வந்து அந்த திரவிய சக்தி என்று சொல்லக்கூடியதிலிருந்து 5 விதமான தன்மாத்திராணி பிரச்சச்சத்தை, 5 வித தன்மாத்திரைகள் சொல்லப்படுகிறது. என்னெல்லாம்னு கேட்டால் சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. அதாவது 5 விதமான பூதங்களுடைய குணங்களான சப்தம், ஆகாசத்தின் குணமான சப்தம், அப்புறம் தேஜஸ் அந்த அக்னியோட குணமான ரூபம், அடுத்து ரசம் நாக்கு இல்லையா டேஸ்ட், அதோடைய குணமான ரசம்ங்கிறது தண்ணியோட குணம், தண்ணி அந்த பஞ்சபூதம் தண்ணிங்கிறது அதோட குணம் ரசம். கந்தம் பூமியோட குணம், அப்புறம் ஸ்பர்ஷம் வந்து வாயுவோட குணம். இப்படி பஞ்சபூதங்களோட குணங்களான தன்மாத்திரைகள். அதை புலன்கிறது எனது உணரும் சக்தி. ஸோ அவையெல்லாம் தோன்றியது எப்படி, தாமச அகத்திலிருந்து தோன்றியது. தாமசி சக்தி, திரவிய சக்தின்னு எல்லாம் பேர் போடுறாரு, அவ்வளோதான். गुणम् आकाशं वायुः स्पर्शगुणः तथा सुरूप एकगुणः अग्निश्च जलं रसगुण आत्मकं पृथिवी गन्धगुणाज्ञेया सूक्ष्मानि एतानि नारद. ஸோ சப்தகுணம் சப்தகுணம் குணம் ஆகாசம். ஸோ சப்தம் வந்து ஆகாசத்துடைய குணம். ஸோ சப்தங்கிறது ஆகாசங்கிற பஞ்சபூதத்தோட குணமாக சப்தம் இருக்குது. ஸோ ஏக்க குணக. நெக்ஸ்ட்டு வாயு ஸ்பர்ஷ குணக. ஸோ அதாவது ஸ்பர்ஷத்துலேருந்து வந்தது வாயு, அப்படி அதனால் இவர் ஸ்பர்ஷ குணம் வாயுன்றார். ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்லுவோம், வாயுவோடைய குணம் ஸ்பர்ஷம்னு நாங்கள் பாகவத்தில் அப்படி சொல்லுவோம். நம்ம வாயுங்கிற பஞ்சபூதத்துடைய குணமாக அந்த ஸ்பர்ஷம், தொடு உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்குங்கிறோம். இங்கே நேரம் மாற்றி சொல்கிறார். ஏன்னா ஸ்பர்ஷங்கிற தொடு உணர்ச்சியிலேருந்து வாயு வந்ததுனால என்ன சொல்கிறார், ஸ்பர்ஷத்தோடு குணமாக வாயுவை சொல்கிறார். அப்படிதான் உல்டாவா எப்படி சொன்னாலும் ஆக மொத்தம் 2 சம்பந்தம் தான். வாயுட்டிருந்து ஸ்பர்ஷங்கிறது வருது. அப்புறம் சுரூப ஏக்க குணக அக்னிஷ, அக்னியோடைய குணமாகப்பட்டது ரூபம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம், உருவம். ஸோ அக்னிங்கிறது அந்த தேஜஸ், ஒளியில் தான் உருவம். ஸோ அந்த உருவம் அப்படிங்கிறது குணம். அல்லது ரூப ஏக்க குணக, ரூபங்கிறதோட குணமாகப்பட்டது அக்னி அப்படிங்கிற, இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜலம் ரசகுணாத்மகம். ஸோ ஜலத்தோடு டேஸ்ட் இல்லையா, ரசம்.
அது ரசத்தோடைய குணமாக ஜலம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிருத்வி கந்த குணா ஞேயா. ஸோ பிருத்வி அந்த இதோடைய பிருத்வி பூமியுடைய குணம் வந்து கந்தம் சொல்கிறோம். அல்லது கந்தத்திலிருந்து பிருத்வி வந்தாள். ஸோ கந்தம் மனத்தை பரப்புவதற்காக பூமி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஞேயா. எல்லாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு, ஒன்று தன்மாத்திரைகள், ஒன்று வந்து பஞ்சபூதங்கள். ஸோ இப்படி தெரிந்து கொள். சூக்ஷ்மானி ஏதானி, இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமானவை, அதாவது ரொம்ப டீப்பாக ஞாபகம் வச்சுண்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ரகசியமானவை, சூக்ஷ்மமானவை அப்படின்னு சொல்கிறாருங்க நாரதரை பார்த்து பிரம்மா. द्रव्यशक्तियुतानि वै तामस अहङ्कारजः स्यात् सर्गः तद् अनुवृत्तिकः. ஸோ இந்த பத்தும் இது பஞ்சு தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இந்த பத்தும் மிலித்வா ரெண்டு சேர்ந்துண்டு திரவிய சக்தின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாமே இந்த திரவிய சக்தி உலகம் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், அதனால் திரவிய சக்தி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாமே தாமச அகங்காரத்திலேருந்து வரக்கூடியது. ஸோ அங்கே படித்தது லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். தாமச அகங்காரத்துலேருந்து என்ன வந்ததுன்னு பார்த்தா பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகளும் வந்ததுன்னு படிக்கிறோம். அதே தான் இங்கே தாமச சக்தின்றார், திரவிய சக்தின்றார், பேரை கொடுத்துட்டார், அவ்வளோதான். ஸோ அதிலிருந்து வந்தது. சியாத்து சர்கக தத் அனுவர்த்திக்கக. ஸோ இதிலிருந்து சர்க்கம் கிரியேஷன் ஏற்படுகிறது. ஸோ தாமச அகங்காரத்திலேருந்து ஏற்படக்கூடிய கிரியேஷன் இவையெல்லாம். उत्पन्नानि शृणुष्व मे श्रोत्रं त्वग्रसना चक्षुः घ्राणं च एव च पंचमम्. ஸோ ராஜச சக்தின்னு சொல்கிறாரு ரெண்டாவது. கிரியா சக்தின்னு சொல்கிறோம், ராஜச சக்தின்னு சொல்கிறோம், ராஜச குணம், ரஜோகுணம். ஸோ ரஜோகுணத்துலேருந்து என்னெல்லாம் வந்தது அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உற்பத்தி சுணுஷ்ம அதிலேருந்து வந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் கேளு. ஸோ ராஜச குணத்துலேருந்து அந்த கிரியாசக்தியிலேருந்து வந்ததெல்லாம் ஸ்ரோத்திரம், தொக்கு, இதெல்லாம் வந்து எனது கர்மேந்திரியாணி இல்லையா, சாரி ஞானேந்திரியத்தை சொல்கிறாங்க, சாரி ஸ்ரோத்திரம் காது வந்து கேட்கக்கூடிய சக்தி உடையது, தொக்கு தோல், ரசனா டேஸ்ட் பட்டு, அப்புறம் சச்சு கண்ணு, கிராணம் மூக்கு. ஸோ இப்படி ஞானேந்திரியங்கள் ஐந்தும் ராஜச சக்தியிலேருந்து ஏற்பட்டது. கர்மேந்திரியங்களும் அதுலேருந்து தான் வருது, அது அடுத்த லைனில் வருது. तथा कर्मेन्द्रियाणि च वाक्पाणि पादपायुश्च गुह्यान्तानि च पञ्चवै. இது மட்டும் இல்லை, ராஜச சக்தியிலேருந்து வரக்கூடியது, ரஜோகுணத்துலேருந்து வரக்கூடியது, கிரியாசக்தியிலேருந்து வரக்கூடியது. என்னெல்லாம் வருது? இந்த ஞானேந்திரியங்கள் தவிர, இந்த முதல்ல சொன்னதெல்லாம் ஞானேந்திரியங்கள், இதை தவிர கர்மேந்திரியங்கள் வருது. என்னெல்லாம்? வாக்கு, பேசக்கூடிய தன்மை, பாணி, கைகளால் செய்யக்கூடிய வேலைக்கு செய்யக்கூடிய தன்மை, பாதம், கால்களால் நடத்தல் முதலிய செய்கைகள், பாயுங்கிறது மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள், குஹ்யாந்தம் சொன்னான்னா செக்ஸ் பார்ட், அந்த செக்ஸை ஈடுபடக்கூடிய அந்த ஆர்கன்ஸு, இவை எல்லாருமே கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்துமே கிரியாசக்தி மூலமாக, ரஜோகுணம் மூலமாக வந்தவைகள். अपानश्च व्यानश्च समान उदानवायवः पंचदश मिलित्वा एव राजसः सर्ग उच्यते. ஸோ இது தவிர, இந்த 10 இந்திரியங்களை தவிர ராஜச சக்தியிலேருந்து, ரஜோகுணத்துலேருந்து வரக்கூடியது என்னென்னா பிராணன், அபானன், 5 விதமான பிராணன் சொல்கிறோம் இல்லையா முக்கியமாக. ஸோ பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன்.
ஸோ இதெல்லாம் தானே சாப்பாடில் சொல்கிறா, உதானாய சுவாகா வியானாய சுவாகான்னு சொல்லி சாப்பிட்றாளே. ஸோ அந்த பிராணனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணுறா. சாப்பாடெல்லாம் பிராண சக்திக்கு தான். ஸோ அந்த பிராணனோட சக்தி கொடுக்கணுங்கிறதுக்கு தான் சாப்பிட்றதே. அதனால தான் அவள் அதை சொல்லி அவள் வந்து சாப்பிட்றான். ஸோ பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் என்ற 5 வாயுக்களும் இந்த 15மே, இந்த மேலே சொன்ன 10 இந்திரியங்கள், இந்த 5மே மிலித்வா சேர்ந்து ராஜச சர்க்க உச்சதே, ரஜோகுணத்தின் அடிப்படையில் கிரியாசக்தி மூலமாக ஏற்படுபவை. साधनानि किल एतानि क्रियाशक्तिमयानि च उपादानं किल एतेषां चित् अनुवृत्तिः उच्यते. ஸோ சாதனானி கிளை ஏத்தானி, இதெல்லாம் கிரியாசக்தி மயமான சாதனங்கள். ஸோ கிரியாசக்தியால் ஏற்படக்கூடிய இந்த சாதனங்கள், இந்த ஐட்டம், இந்த வஸ்துக்கள், ஸோ இவை எல்லாமே கிரியாசக்தி மூலமாக, அதனால தான் கிரியை பண்ணுறதுக்கு, நம்ம காரியம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது எல்லாமே. ஸோ கிரியாசக்தி மயானிச்ச உபாதானம் கில ஏதேஷாம் சித்த அனுவருத்தி இது உச்சதே, சித்த அனுவருத்தி உச்சதே. ஸோ இதனுடைய இந்த இந்திரியங்கள் எல்லாம் உபாதானமாக இருக்குது. இதுக்கு பேக்கில் இருந்து ஏற்றக்கூடியது எதுன்னு கேட்டால் சித்தம், மனசு. சித அனுவருத்திகி அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசு தான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் இயக்கத்துக்கு காரணமாக. ஸோ இந்திரியங்களோடு இயக்கத்தினோட காரணம் இதெல்லாம் உபாதானம். உபாதானம் சொன்னானது இந்திரியங்களோடு அந்த உபாதான காரணம்னு சொல்லலாம். அதாவது அவங்களை இயக்கக்கூடிய ஒரு காரணமாக மனசு, சித்த அனுவருத்தி உச்சதே. மனசுக்கு தான் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மனசுக்கு தான் இருக்குது. அது இதுக்கெல்லாம் ஹெட்டு. ஆனால் அந்த மனசு வந்து ராஜாச அகங்காரத்துலேருந்து ஏற்பட்டது கிடையாது. அது சத்துவ அகங்காரத்துலேருந்து வரக்கூடியது. समायुक्ताः सात्विकाश्च समुद्भवाः दिशः वायुश्च सूर्यश्च वरुणश्च अश्विनौ अपि. அடுத்த லைன் ஞானேந்திரியான 3 ஞானேந்திரியாணாं பஞ்சானாं பஞ்ச அதிஷ்டாத் எப்படி அதிஷ்டாத்ரு தேவதாः அதிஷ்டாத்ரு தேவதாः. ஸோ ஞானசக்தி சமாயுக்தாக. ஸோ இப்போ ஞானசக்தி வந்துட்டார். தாமசத்தர் சொல்லிட்டாரு, ராஜசக்தி சொல்லிட்டாரு, கிரியாசக்தியை முடித்தார். இப்போ ஞானசக்தி. அந்த ஞானசக்திங்கிறது என்னது? சத்துவ குணத்தோடு கூடியது இல்லையா, சத்துவம். ஸோ சத்துவ குணத்துலேருந்து வரக்கூடியது அல்லது ஞானசக்தியோடு கூடியது எல்லாம் என்னெல்லாம்னு பார்த்தா சாத்விகாத்து அது சத்துவ அகங்காரத்துலேருந்து வரக்கூடியது, சத்துவ குணத்தோடு கூடியது. உத்பவாக அதில் ஏற்பட்டது என்னெல்லாம்னா த ஞானேந்திரியானாம் பஞ்சானாம் பஞ்ச அதிஷ்டாத்ரு தேவதாக. இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் ஏற்கனவே வந்தாச்சு, ராஜச அகங்காரத்துலேருந்து வந்தாச்சு. அதுக்கு அதிஷ்டான தேவதைகள்னு இருக்கா. ஸோ கைக்கு அதிஷ்டான தேவர்கள்லாம் இருக்கா. இந்திரன்லேருந்து எல்லா தேவர்களும் கைக்கு அதிஷ்டான தேவதா இருக்கா இல்லையா. அதே மாதிரி ஞானேந்திரியம் சொல்லும்போது கண்ணுக்கு சூரியன், அப்புறம் மனசுக்கு சந்திரன், இப்படி எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் தேவதை இருக்கா இல்லையா. மனசு சரியில்லைன்னா சந்திரனுக்கு ஆராதனை பண்ணுன்றான். அது இப்போவும் சொல்கிறோம், நம்ம கண்ணு சரியில்லைன்னா சூரிய வழிபாடு பண்ணுன்றான். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே அதிஷ்டாத்ரு தேவதைகள் இருக்கா. ஸோ அந்த ஞானேந்திரியங்கள் அந்த 5க்கும் பஞ்ச அதிஷ்டாத்ரு தேவதாக, அதிஷ்டான தேவதைகளாக, அது பின்னாடியிலேருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவதைகளாக அந்த இவெல்லாம் சத்துவ அகங்காரத்துலேருந்து வரக்கூடியவர்கள். ஸோ அது தவிர திசக காதுக்கு அதிஷ்டான தேவதை தான். அந்த திசை தெய்வங்கள் தான் காதுக்கு அதிஷ்டான தேவதைகளாக இருக்கா. ஸோ அந்த திசக அதை காற்றுக்கு அதிஷ்டான தேவதை. அப்புறம் சூரியன், வருணன், ஜலதேவதை இல்லையா வருணன்கிறது. ஸோ நம்ம உடம்பில் உள்ள ஜலத்தோட விவகாரங்கள் எல்லாம் அந்த வருண சக்தி தான் பண்ணுறது. ஸோ அஸ்வினவ் மூக்குக்கு கிராணசக்தி கொடுக்குறதெல்லாம் அஸ்வினி தேவர்கள். ஸோ அந்த அஸ்வினி தேவர்கள், இப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாருமே அதிஷ்டான தேவதைகள் எல்லாமே சத்துவ அகங்காரத்திலிருந்து, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய சத்துவ அகங்காரத்திலேருந்து, சத்துவ குணத்திலிருந்து வெளிப்படுபவை அந்த கிரியேஷன் எல்லாம். அஸ்வினௌ அபி.
दैवतं चत्वारि एव तथा प्रोक्ताः किल अधिष्ठातृदेवताः. அது தவிர அந்த அந்தக்கரணங்கிறது 4 இருக்கு இல்லையா, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், அப்படி 4 சொல்கிறோம். ஸோ இந்த 4க்கும் அதிஷ்டாத்திர தேவதைகள் இருக்கா. அவளும் சத்துவ அகங்காரத்துலேருந்து தான் வரா, அதாவது ஞான சக்தியிலேருந்து வரா. யாரெல்லாம்னா சந்திரன், மனசுக்கு அதிஷ்டான தேவதை யார்? சந்திரன். பிரம்மா புத்திக்கு. ருத்ரன் வந்து அகங்காரம், நான் சொல்கிறோமே அந்த அகங்காரத்துக்கு அதே அதிஷ்டாத்திர தேவதை யாருன்னா ருத்ரன். அப்புறம் க்ஷேத்ரஜ்ஞன்னு சொன்னால் விஷ்ணு வந்து இந்த சித்தம் கொள்வது எல்லாமே டெபாசிட் பண்ணி எல்லாமே நம்ம ஞாபக சக்தி எல்லாமே கொடுக்குறது அந்த விஷ்ணு, அது க்ஷேத்ரஜ்ஞன். இப்படி இந்த 4 பேரும் 4 அந்தக்கரணம், இது அந்தக்கரணாக்கியசிய அந்தக்கரணம் என்று சொல்லக்கூடிய 4க்குமே புத்தி ஆதேகே, புத்தி முதலிய, அதாவது புத்தி, மனம், அகங்காரம், சித்தம் என்று நான் சொல்லக்கூடிய 4க்கும் அதிதைவதம் அதிஷ்டான தெய்வங்களாக இவர்கள் பின்னாடியிலிருந்து நான் இந்த காரியத்தெல்லாம் நடத்துகிறான். சத்வாரி ஏவ ததா புரோக்தாக, இப்படி 4 அதிஷ்டாத்ரு தேவதாக, இந்த அந்தகரணக்கு 4க்கும் அந்தகரண தெய்வங்களாக 4 பேர் சொல்லப்படுகிறார்கள். मनसा सह च एतानि नूनं 15 एव तु सात्विकस्य तु सर्गः अयं सात्विकाख्यः प्रकीर्तितः. ஸோ என்னப்பா, ஸோ மனசா சகஜ ஏதானி, மனசோடு கூடி. ஸோ மனசும் கிரியேட் பண்ணுறது எது? சத்துவ அகங்காரம் ஞான சக்தி. ஏதானி நூனம் 15 ஏவத, ஸோ அதாவது அந்த கரணத்துக்கு 4, இந்திரியங்களுக்கு 10, மனசோடு கூட 1, 11. ஸோ இந்த 11 4 15, 15 15. ஸோ இப்படி 15மே இந்த சாத்விக அகங்காரம் அல்லது ஞான சக்தியால் ஏற்படக்கூடியது, சத்துவ குணத்தால் வரக்கூடியது. இந்த 15ம் சாத்விகஸ்ய தூ சர்கக அயம், சர்ககன கிரியேஷன், சத்துவ அகங்காரத்திலேருந்து வரக்கூடிய கிரியேஷன். இந்த 15 சாத்விக ஆக்கியக பிரகீர்த்திதக, சாத்வீகமானது என்று சொல்லப்படுகிறது. பிரகீர்த்திதகனது எல்லாருமே இதை சத்துவ அகங்காரம் என்று அதிலிருந்து வந்தவை என்று சொல்கிறார்கள். स्थूल सूक्ष्म आदि भेदेन द्वे रूपे परमात्मनः ज्ञानरूपं निराकारं निदानं तत्प्रचक्षते. ஸோ பரமாத்மனக ஸ்தூல சூஷ்மம் இது பேதேன துவே ரூபம். பகவான் பரமாத்மான்னு சொல்கிறோமே, அவருக்கு ஸ்தூலமான ஒரு ரூபம், ஸ்தூலமான ரூபம் தான் இது பார்க்குற உலகம் தான் ஒரு ரூபம், விராட்ட ரூபம். ஸோ அது ஸ்தூலமான ரூபம், அது பகவானுடைய ரூபம். சூஷ்ம ரூபம் தான் நிர்குண ரூபம், ஸோ பார்க்க முடியாது. ஸோ சூஷ்மமான ரூபம், இப்படி 2 விதமான ரூபங்கள் பரமாத்மாவுக்கு இருக்குது. ஸோ ஞான ரூபம்னு சொல்லக்கூடியது நிராகாரம், நிர்குணமாக இருக்கக்கூடியது ஞான ரூபம்னு சொல்கிறோம். அதை நிதானம் தத் பிரச்சக்ஷதே, அதுதான் நிதானம். நிதானம் சொன்னால் காசுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் காரணம், காரண பொருள். நிர்குணம்தான் காரண பொருளாக பின்னாடி இருந்து அதுவே லீலை பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும் போது தான் உலகமே வருது. ஸோ அதைத்தான் அந்த பிரைமரி காஸ் நிதானம் என்று நம்ம அந்த பரமாத்மாவுடைய ஞான ரூபத்தை, நிர்குண வடிவத்தை நாம் சொல்கிறோம். साधकस्य तु ध्यान आदौ स्थूलरूपं प्रचक्षते शरीरं सूक्ष्मं एव इदं पुरुषस्य प्रकीर्तितम्. தியானாதௌ, தியானம் சமயத்தில், தியானம் முதலிய சமயங்களில் சாதகசியா, யார் ஒரு சாதகனோ பகவானை நான் அடையணும்னு அப்படியே மனசில் சமாதியில் போய் அப்படியே தியானிக்கிறான் இல்லையா, அப்படிப்பட்ட சாதகனுடைய ஸ்தூல ரூபம் பிரச்சச்சதே, நீ வந்து அந்த சகுன வடிவத்தையே தியானி அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ஸோ ஸ்தூல ரூபம் பகவானுடைய இந்த விராட வடிவமான இந்த சகுண வடிவமாக பகவானை தியானிக்கிறத மட்டும்தான் சொல்லப்படுகிறது. புருஷஸ்ய சூஷ்மம் ஏவம் இதம் சரீரம். அதாவது ஆனால் புருஷன்னு சொல்லக்கூடிய அந்த விராட ரூபமாக ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அவருடைய சூஷ்மமான இந்த சரீரம் நிர்குணம் என்று சூஷ்மமேவ சூஷ்மமானது என்றே சொல்லப்படுகிறது. பிராகீர்த்திதம். ஸோ பகவானுடைய ஆக்சுவல் ஒரிஜினல் ரூபம் என்னன்னு பார்த்தா அது சூஷ்மமேவ, அது சூஷ்மமான நிர்குண வடிவம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் விராட்டாக பறந்து விரிந்து பகவான் அவதாரம் எடுக்கிறார் அப்படியெல்லாம் நீ தியானம் பண்ணிக்கவே தவிர இந்த நிர்குண வடிவத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லலை அப்படிங்கிறார். ஒன்று போலாமா? ஓகே மேம். மம ச ஏவ ஷரீரம் வை சூத்ரம் இதி அபிதீயதே ஸ்தூலம் ஷரீரம் வக்ஷ்யாமி பிரம்மணஹ பரமாத்மனஹ. மம சைவ சரீரம் யார் பிரம்மா சொல்லிட்டு இருக்காருங்க நாரதட்ட. ஸோ என்னுடைய சரீரம் இருக்கே இதை என்ன சொல்கிறான்னு சொன்னால் சூத்திரம் இது அபிதீயத்தே, நான் சூத்ராத்மா என்று சொல்லப்படுகிறேன். சூத்ராத்மான்னு சொன்னால் கிரியேட்டர்னு அர்த்தம். சூத்ராத்மாவுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரன். ஸோ அவர் பிரம்மா ஈஸ்வரனாக சூத்ராத்மாவாக த கிரியேட்டராக நான் சொல்லப்படுகிறேன். ஸோ அவர் ஈஸ்வரன், ஆனால் அவர் கூட சகுண வடிவமாக இருக்கார். அவருடைய விராட் ரூபம், அவர்கிட்ட மாயை இருக்குது. ஸோ அந்த மாயை அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுதான் வித்தியாசம். நம்மளோட மாயை நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம், அதுக்கு பேர் அவித்யான்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட வரும்போது மாயைக்கு பேர் மாறிடுறது, அவித்யை அஜ்ஞானம் அப்படிலாம் பேர் வந்துடுது. ஆனால் பிரம்மா கிட்ட இருக்கும்போது அதுக்கு மாயைன்னு பேர். அந்த மாயையை பிரம்மாவில் கண்ட்ரோலு, அவருக்கு அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி யாருன்னா நம்மளுடைய அஜ்ஞானம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. வி கே நாட் கண்ட்ரோல் தர் அஜ்ஞானம். அப்படி இருந்தால் நம்மளுமே பிரம்மம் ஆகிடுமே, ஆமாட்டோம். அதனால் என்னுடைய சரீரம் சூத்ராத்மா என்று சொல்லப்படுகிறதுப்பா. நான் தான் விராட்ட வடிவினராக இருக்கேன். பிரம்மணக பரமாத்மனக ஸ்தூலம் சரீரம். பிரம்மம் அந்த பரபிரம்மமான பரமாத்மா. இங்கே பிரம்மணகன்னு சொன்னால் பிரம்மா கிடையாதுங்க, பிரம்மம் பரமாத்மா. அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய அந்த பிரம்மத்துடைய ஸ்தூலமான விராட்ட வடிவமாக நான் சொல்லப்படுகிறேன். ஸோ பட்சியாமி. ஸோ ஸ்தூலம் சரீரம். ஸோ பகவானுடைய விராட்ட ரூபம் யாருன்னு அது பிரம்மா அப்படின்னு நான் சொல்லப்படுகிறேன் விட்டார் நாரதட்ட. सर्वं जगदम्बार्पणमस्तु.